வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நமது தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரும் ஆன்மீகம் என்ற தத்துவத்தில் சிறந்து விளங்கினாலும் ஓரளவுக்கு இயற்கை சார்ந்த மருத்துவ ஞானம் அவர்களுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும், இந்த ஜோதிட ஞானம் என்பதும் அவர்களுக்கு சற்று தெளிவாக வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் தமிழ் ஆனந்த யோகம் இந்த இயற்கை சார்ந்த மருத்துவம் சார்ந்த அனைத்து ஞானங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ஜோதிட ஞானத்தையும் ஓரளவுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியில்தான் இந்த வகுப்பை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த மருத்துவமும் ஜோதிடமும் ஆன்மீகத்தோடு நெருங்கிய தொடர்பு உடையது என்பதை நாம் அறிவோம். இன்றைய காலத்தில் இந்த ஜோதிடமும் மருத்துவமும் ஆன்மீகத்திலிருந்து செயல்பட தொடங்கியதனால்தான் அதில் உள்ள உண்மைகள் உண்மையாக அங்கு வெளிப்படுவதில்லை. அதனுடைய பெயர் கெட்டு இருப்பதற்கு காரணமும் அதுவே என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஏன் என்று பார்த்தால், இந்த ஆன்மீக தத்துவங்களில் இருக்கக்கூடிய காந்த அலையியக்க தத்துவம், செயல் தத்துவம், கர்மவினை தத்துவம், இந்த 4 தத்துவங்களும் இந்த 4 வைத்து கட்டிடங்கள் தான் இந்த வைத்தியம், இந்த ஜோதிடமும். அந்த நோய் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, வாழ்க்கை துன்பம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, நோய் என்றால் அதை மருத்துவத்துக்கு கொண்டு போறோம், வாழ்க்கை துன்பங்களுக்கு உடனே ஜோதிடத்துக்கு வர்றோம். இரண்டுமே செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம் சார்ந்தது என்பது புரியாமல் நாம வைத்தியம் பண்ணாலும் அங்க எந்த குணமும் ஆகாது. ஜோதிடத்தை பார்த்தாலும் எந்த பலனும் அதனால மாற்றத்தை கொடுக்க முடியாது. இதனால்தான் ஜோதிடத்துல இன்னைக்கு இது கெட்ட நேரம் என்றால் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் வளர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவத்தை எப்படி மாற்றி அமைப்பது என்ற ஆன்மீக தத்துவம் தெரியவில்லை. அதே போல மருத்துவமும் அப்படித்தான். குணப்படுத்துவது என்பது இல்லை. மருத்துவத்திலும் கூட மருத்துவம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் ஈகை தர்மமும் சேர்த்து செய்தால்தான் அந்த நோய் முழுமையாக குணமாகும் என்ற ஒரு தத்துவமும் அங்கு தெரிவது இல்லை. அப்ப இந்த 3ஐயும் நாம் ஒன்றாக இணைத்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேதாத்திரிய அன்பர்கள், வேதாத்திரிய லீடர்கள் என்று சொன்னால் இந்த 3 ஞானமும் பெற்றிருக்க வேண்டும் என்று தமிழ் ஆனந்த யோகம் விரும்புகிறது. நீங்க இதை ஏன் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல மட்டும் இதுக்கு செர்ச் பண்றோம்னு அப்படி நீங்க கேட்கலாம். ஆனால் அப்படி அல்ல. மகரிஷி அவர்கள் மருத்துவ ஞானத்தையும் ஜோதிட ஞானத்தையும் கற்று உணர்ந்து அதை ஆய்வு செய்து அதோடு இணைத்து கொடுத்தவர்கள். ஆனால் இப்பொழுது வேதாத்திரிய ஆசிரியர்கள் முழுவதும் இருக்கக்கூடிய தத்துவத்தை ஒப்பித்து விட்டு சென்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த 2 அவர்கள் வர கேள்விகளால் சொல்ல இயலவில்லை, தீர்வு சொல்ல இயலவில்லை. சரி, அந்த அடிப்படையில் தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் மனதுக்குள்ளாக வைக்கிறது. நம்ம எல்லாரும் ஜோதிடராகி
வந்து பொருள் சம்பாதிக்க முடியணும் என்பதை, ஆனால் ஒரு இதை ஒரு ப்ரொஃபஷனா வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், அதனால ஒன்றும் தவறில்லை, தவறில்லை. ஆனால் நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்லுவேன். மருத்துவர்கள் மருத்துவத்துக்கு பணம் வாங்கக்கூடாது, ஜோதிடத்துக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு காலத்துல இருந்து. இந்த காலத்தில் அப்படியெல்லாம் வாழ முடியாது. ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் ஹோமியோபதியோ சித்தாவோ படிச்சுட்டு அவர் இலவசமா பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் எப்படி சர்வைவ் பண்ணுவாரு? முடியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது பொய்யை சொல்லிவிட்டு அவர்களை கெடுத்து விட்டு மருத்துவத்தில் சம்பாதிக்கிறார்கள் நிறைய பேர், 100க்கு 90 பேர். நாம என்ன செய்வோம்? நல்லதை செஞ்சுட்டு அதை பொருளை ஈட்டிக் கொள்ளுங்கள். ஜோதிடத்திலையும் சும்மா இல்லாத பரிகாரத்தை சொல்லி இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அவங்க காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை செய்யாதீங்க. உண்மையை சொல்லி அவர்களுக்கு வேண்டிய அதற்கு உரிய அது மாற்றத்துக்குரிய வழியையும் சொல்லி ஒரு வழிகாட்டியாக அதை சொல்லி நீங்கள் அதை பொருள் ஈட்டுங்கள். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, துன்பம் கொடுக்காமல் துன்பம் போக்கி அதன் மூலமாக பொருளீட்டுவதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுகிறோம். அதனால இப்ப இன்னைக்கு ஜோதிடத்துல கூட சரியான பலனை சொல்லி சரியான தீர்வையும் சொல்லி இதுல நீங்க பொருளீட்டினால் கூட அதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த கேபி ஸ்டெல்லார் ஜோதிடம் கற்றுக்கொண்ட அந்த குரூப்ல கூட ஆறுமுகம் ஐயா நமக்கு பேசினாரு, ஜோதிடம் பேசினாரு. அவரும் நானும் ஒரு 2 பேர் மட்டும், கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் இருந்த குரூப்ல நாங்க 2 பேர் மட்டும் போராடுவோம். எப்படி என்று சொன்னால், ஒரு ஜோதிடத்தில் ஒரு கெட்ட காலம், கெட்ட திசை, கெட்ட புத்தி நடக்கிறது என்று சொன்னால் அந்த கெடுபலன்கள் வராமல் தடுப்பதற்கு முடியும். அதற்குரிய வழியை நாம் சொல்பவர்தான் உண்மையான ஜோதிடர். அதுதான் நம்மளுடைய பணி என்று நாங்கள் 2 பேரும் போராடுவோம். ஆனா மற்றவங்க எல்லாரும் அதுக்கெல்லாம் வழியும் கிடையாது, அதை தடுக்கவும் முடியாது, அதுக்கு என்னமும் செய்ய முடியாது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதற்காக நாங்கள் இப்படி செய்ய முடியும், இதை செஞ்சால் இப்படி முடியும் என்று விளக்கம் எல்லாம் சொன்னினாலும் அதை கூட ஏற்றுக்கக்கூடிய அன்பர்கள் இல்லாத காரணத்தில் நாங்கள் போராடி வெளியில் வந்து விட்டோம். அங்கேயும் வெளியில நாங்கள் தனியாக ஒரு குரூப் ஆரம்பிச்சு நாங்க பண்ணணும். எங்க கூட ஒரு 200 பேர் வந்தாங்க. அப்ப எல்லா இடத்திலும் உண்மையை உண்மையாக சொன்னால் அங்கு பெரும் கூட்டம் பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த உண்மைக்கு மதிப்பு மரியாதை இல்லை. ஆனால் ஒரு சிறிய ஒரு கூட்டமாக வந்தாலும் நாம உண்மையை சொல்வோம் என்று நாங்கள் வெளியே வந்து விட்டோம். அப்ப அந்த அடிப்படையிலே இப்ப நாம இந்த ஞானத்தை ஓரளவுக்கு தெரிந்து கொள்வோம், அதை ஓரளவுக்கு அறம் சார்ந்து அதை பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இப்ப நாம என்ன பண்ணிட்டோம், என்னென்ன பார்த்திருக்கோம்? சூரியன், சந்திரன், அந்த 2 கிரகங்களை பற்றி நம்ம தெளிவா நம்ம போன 2 வாரங்கள்ல சிந்தனை செய்திருக்கிறோம். இப்ப அடுத்த ஒரு 2 கிரகங்களை பற்றிய அந்த காரகங்கள், அதனுடைய தன்மைகள், இவற்றை பற்றி இந்த வாரம் நம்ம சிந்தனை செய்யலாம். அடுத்த கோள் செவ்வாய் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் என்பது அந்த சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையில் பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே நடுவில் இருக்கக்கூடிய கிரகம் புதனும் சுக்கிரனும். இது வெளியில் இருக்கக்கூடிய கிரகம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பூமிக்கு வெளியில் இருந்து சுற்றக்கூடிய கிரகம் செவ்வாய், குரு, சனி. அதனாலதான் இந்த 3க்கும் பெயர்ச்சிகள் உண்டு. ஏன்னா அது சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம், அது எவ்வளவு காலம் எடுத்து சுற்றுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம ராசி மண்டலத்துல பெயர்ச்சிகள் நடக்கும். அப்ப கொஞ்சம் அதிகமாக அது நகரக்கூடியதுல மெதுவா நகரக்கூடியது அப்படிங்கிறது இந்த 3ம் தான். அதில் செவ்வாய் என்பது கூட இருக்கிறதுல கொஞ்சம் வேகமா நகரக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் 1.25 மாசத்துல ஒரு ராசியை கடந்துரும். சூரியனை விட இப்ப நம்ம ஜாதகத்துல சூரியன் மாறுவதை விட இது வேகமாக நகரும். சூரியன் மாறுவது என்பது பூமி மாறுவது தான். பூமி ஒரு ராசியில 1 மாசம் இருக்குது இல்லையா,
இது 1.5 மாசம் இருக்கும். அப்ப அதனால இந்த செவ்வாய் பயிற்சிக்கு கூட யாரும் புத்தகம் எல்லாம் போடுறதில்ல. அதுக்கு புத்தகம் போடணும்னா 2 மாசத்துக்கு ஒரு புத்தகம் போடணும். அதனால செவ்வாய் பயிற்சி புத்தகங்கள் யாரும் போடுறதில்ல. சில பேர் செவ்வாய் பயிற்சி கூட சொல்றாங்க. ஆனால் குரு பயிற்சியும் சனி பயிற்சி மட்டும்தான் புத்தகம் போடுவாங்க. ஏன்னா அது 1 வருஷம் 2.5 வருஷங்கிறது. அப்புறம் ராகு கேது பயிற்சி சொல்லுவாங்க. சரி. அப்ப இதுல வெளியில இருக்கக்கூடிய கிரகத்துல செவ்வாய் என்பது ஒரு முதல் கிரகமாக இருக்கிறது. இப்ப இந்த செவ்வாய் கிரகமும் பார்த்தோம்னா, இப்ப பூமி தன்னைத்தானே சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 24 மணி நேரம் ஆகுது. அதே போலதான் செவ்வாயும் சுற்றுகிறது. 24 மணி நேரத்துல தன்னைத்தானே ஒரு சுற்று சுற்றிக் கொள்கிறது. இதை பூமிகாரகன் என்று சொல்கிறோம். இந்த பூமியும் செவ்வாயும் ஓரளவுக்கு ஒரு நிறைய விதத்தில் ஒத்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் பூமிகாரகன் என்று சொல்லுகிறோம். தற்சுழற்சி வேகமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பூமியின் மேல் இருக்கக்கூடிய அந்த மண் வளம் இதெல்லாம் ஓரளவுக்கு செவ்வாயிலும் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மண் செம்மண் போன்ற ஒரு மண்ணாக இருப்பதனால அது ஒரு செந்நிறமான ஒரு கதிர்களை வீசுகிறது என்று சொல்லுகிறார்கள். இவங்க இந்த சயின்டிஸ்ட் போய் எடுத்த போட்டோல கூட அங்க ஒரு செம்மண் போன்ற அந்த மண் வளம் இருப்பதாக அவர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். இது பூமியை போன்றது. இப்ப செவ்வாயை பூமிகாரகன் என்று சொல்றோம். இப்ப நம்ம ஜாதகத்துல செவ்வாயை வைத்துத்தான் என்ன இந்த நிலம் வாங்கிறது, இடம் வாங்கி போடுறது, இதெல்லாம் செவ்வாயை வைத்துத்தான் சொல்வார்கள். நீ அதுல அழகான வீடு கட்டினீங்கன்னா சுக்கிரனை வச்சு சொல்லுவாங்க. இடம் வாங்கிறது வேற, அதுல வீடு கட்டுறது வேற. வீடு குடியிருக்கிறதுக்காக வாடகைக்கு விடுறது கட்டுறது வேற கிரகம். அதை அழகாக ஒரு ஆடம்பரத்துக்காக கட்டுறது வேற கிரகம். ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும். அதனுடைய தன்மைகள் மாறிட்டே இருக்கும். அப்ப இதுல பூமிகாரகன் என்று சொன்னால் இடம் வாங்குவது, அந்த நிலம் வாங்குவது, விவசாய நிலம் வாங்குவது, இது எல்லாமே இந்த செவ்வாய் என்பதை சார்ந்ததாக இருக்கிறது. இன்னொன்னு, இந்த பூமிகாரகன் என்று செவ்வாயை சொல்றோம். நம்முடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில், வேதாத்திரிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஆராய்ச்சியின் அடிப்படையிலே, அதாவது ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் ஒரு கோளில் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பது நமக்கு ஒரு யூகத்திலே கண்டுகொள்கிறோம். அது இந்த சூரிய குடும்பத்தில் இங்க மட்டும்தான் இருக்குதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனால் மற்ற சூரிய குடும்பத்தில் இருக்காங்கிறது இன்னும் இவங்க ஆராய்ச்சியில சொல்லல. ஆனால் ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. இந்த சூரிய குடும்பத்துல புதனையும் சுக்கிரனையும் தாண்டி பூமியில் என்ன இருக்கிறது? இந்த உயிரினங்கள் இருக்கிறது என்று நம்ம கன்ஃபார்ம்டா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கு பிறகு 3 கோள் இருக்கு. அப்ப சூரியன்ல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் உயிர்கள் வாழ முடியும்னு சொல்றோம். எப்படி? அப்ப அது அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய தட்பவெப்பத்தை அடிப்படையாக கொண்டு இங்கு பஞ்சபூதங்களின் இணைப்பு இங்க உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழ்நிலை இருக்கிறது. இப்போ நமக்கு நல்ல மே மாசம் மத்தியானம் வெயில் அடிக்குது இல்லையா? எவ்வளவு டிகிரி அடிக்குது? 40 டிகிரி சொல்றோம். 43, 44 போச்சுன்னா அது ரொம்ப அதீதமான வெப்பம்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா இப்ப நீங்க புதன் இருக்கு இல்லையா? இந்த புதன் கிரகத்துல அங்க பகல்ல எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்ம 43 டிகிரினால ஹையஸ்ட் வெப்பம். ஆனா அங்க 430 டிகிரி இருக்கும் புதன்ல. மத்தியானம் 12 மணிக்கு 430 டிகிரி இருக்கும். இருக்க முடியுமா உயிர்கள்? அப்ப அங்க சுக்கிரன்ல எப்படி இருக்கும்? அதோட கம்மியா இருக்கும். இப்ப இங்க வரும்போது இந்த அளவுல இருக்கு. இதே சனி கிரகத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கு இருட்டு கிரகமா போயிருந்தது. அப்ப அதனுடைய அங்க இருக்கக்கூடிய சூழல், இப்ப குரு என்ற கோளை பார்த்தீங்கன்னா வெறும் வாயுக்களாக இருக்க, மண்ணே இல்லை. அப்ப சூரியனில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் 5 பஞ்சபூதங்கள் இணைந்து
உயிர்கள் வாழ்வதற்கு உரிய ஒரு சூழல் அமைகிறது, அங்கு உயிரினங்கள் தோன்றுகிறது என்பதுதான் உண்மை. அப்ப இப்ப நல்லா பாருங்க, நான் மகரிஷியிடம் நேரடியாக கேட்டிருக்கிறேன். சாமி, இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லிட்டு இப்படி இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது. இப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியன் தானே. அப்ப அந்த சூரிய குடும்பம் அதை சுற்றி கோள்கள் ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது. ஆமாம், சூரிய குடும்பங்கள் தானே. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் என்ற சூரியனிலும் அந்த சூரியனின் அந்த சைஸ், அதனுடைய மாஸ், அதற்கு தக்கவாறு அதனுடைய ஆர்பிட்ல, ஏதாவது ஒரு ஆர்பிட்ல அந்த உயிர்கள் வாழ்வதற்குரிய அந்த சூழ்நிலை இருக்கத்தானே செய்ய வேண்டும். அங்கு பஞ்சபூதங்கள் இணைப்பு வந்து உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அல்லவா. அங்கு ஆறறிவு படைத்த மனிதன் வரை அங்கும் இருக்கலாம் அல்லவா என்று நான் அவரிடம் கேட்டேன். லாஜிக்கா திங்க் பண்ணனா இருக்குமப்பா, இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இருக்கணும் சொன்னாரு. ஆனா எல்லாத்துலயும் மனிதர்கள் இருப்பார்களான்னு தெரியாது. ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணலாம், நான் 3 அறிவு வரைக்கும் வளர்ந்துருக்கலாம், 4வது அறிவு இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கலாம், 6 அறிவு வரைக்கும் வந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய இடமும் இருக்கலாம். இது எல்லாமே இருக்கலாம் என்று யூகம்தான். அது மட்டும் இல்லாம இருக்கலாம் என்று சொல்லதை விட மகரிஷி என்ன சொன்னானா, இருக்கணும் என்று அந்த வார்த்தை நீ சொன்னிய கரெக்ட் பார்ட்னர். அப்ப அந்த அடிப்படையில இப்போ இந்த பூமி ஒரு காலத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய, மனிதர்கள் உயிரினங்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலை இல்லாமல் ஆகிவிடும் என்ற ஒரு நிலை மகரிஷியை சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப என்னாச்சு, இப்ப இந்த கார்பன் எமிஷன் கூட 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 வெப்பம் கூட கூட இப்ப எல்லாமே அண்டார்டிகாவும் ஆர்டிக் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பனியெல்லாம் உருகி வந்து விட்டால் இந்த கடல் வந்து பூமியை வந்து மூடிரும் அப்படிங்கிற நிலைமையை சொல்றோம். ஆனா மகரிஷி என்ன சொல்றாரு, அதுக்கும் மேல இந்த பூமியில் நீர் வற்றி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றார். நீரே இல்லாமல் போய்விடும் என்று சொல்றார். அப்ப இந்த பஞ்சபூதங்களினுடைய அந்த அளவு அது கூடி குறைஞ்சி இப்படி ஆகும்போது ஏதாவது ஒரு பஞ்சபூதம் இல்லை என்று சொன்னாலும் இங்கு உயிரினங்கள் இல்லாமல் போய்விடும். அப்ப பூமியில உயிரினங்கள் இல்லாமல் ஒரு காலத்தில் இது மாறிவிடும் என்று சொல்கிறார். அப்ப அந்த நிலை இங்கு வரும் பொழுது ஓரறிவு தாவரம் என்பது நமக்கு அடுத்த கிரகத்தில் இப்ப செவ்வாய் பார்க்கிறோம் இல்லையா, அந்த செவ்வாய் கிரகத்தில் அங்கு ஓரறிவு தாவரம் வளர ஆரம்பித்து விடும். 5 பஞ்சபூதங்களின் சேர்க்கையில் ஓரறிவு மலர ஆரம்பித்து விடும். இங்கு முழுமையாக அழிவு நடக்கும்போது அங்கு ஓரறிவு 2 அறிவு 3 அறிவு என்று தொடங்கிவிடும். அப்படி அங்கு செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் 6 அறிவு வரை மனிதர்கள் வந்து வாழக்கூடிய இந்த பூமி போல அது மாறிவிடும் அப்படின்னு மகரிஷியும் சொல்றார். அப்படி மாறும்போது இந்த புதன் என்பது சூரியனோடு இணைந்து விடும். அப்ப இந்த செவ்வாய் கிரகம் உயிரினங்கள் வாழக்கூடியதாக மாறிவிடும். அந்த செவ்வாய்க்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், சுக்கிரனும் பூமியும் இருக்கும், அங்க உயிரினங்கள் இருக்கும். அதுக்கு வெளியில குருவும் சனியும் இருக்கும். இது இன்னும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒன்று. அதை இப்ப நாம பேசுறோம். அப்ப பாருங்க, இந்த பூமியை ஒத்த கிரகம் பூமிக்கு ஒத்ததாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல உயிரினங்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலை எல்லாம் அங்கேயே அப்படி உருவாகி அது அப்படி வளர்ந்து விடும். இது இயற்கை செய்யக்கூடிய வேலை. இந்த வேலையை 2029 நான் செய்ய போகிறேன் என்று ஒரு தனி மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எலான் மாஸ்க். 2029 மனிதர்களை செவ்வாய் கிரகத்தில் குடியேற்றி விடுவோம் என்று சொல்லுகிறார். குடியேற்றி விட்டு அங்க போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், இங்கிருந்து அந்த தாவரங்களை எல்லாம் கொண்டு போய் அங்க நட்டு வளர வைப்போம் என்று சொல்லுகிறார். இது நடக்காத காரியம். நிறைய பேர் நடக்காத காரியம்னு நிறைய சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கொண்டு போய் இறக்கிட்டு டூரிஸ்ட் போயிட்டு திரும்பி வந்துடலாமே தவிர அங்கு வாழ்வதற்கு நீங்கள் அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஓரறிவு 2 அறிவு 3 அறிவு 6 அறிவு அப்படி வளர்வதற்கு பதிலாக நேரடியாக நான் 6வது அறிவை முதல்ல கொண்டு போயிட்டு ஓரறிவை நான் அங்க உற்பத்தி பண்ணுவேன், நான் செய்து விடுவேன் என்ற ஒரு முயற்சியை இவர் செய்கிறார்.
இறைவனுடைய செயலை மனிதன் செய்யலாம் என்று முயற்சி செய்கிறார். நடக்காது என்பது நாம் உறுதியாக சொல்ல முடியும். இது நடக்கவே நடக்காது. ஆனால் அந்த செவ்வாய் கிரகம், இந்த பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம், அது இந்த பூமி போல் ஒரு காலத்தில் வரும் என்பதை நாம் இப்பொழுது உணர்ந்து கொள்வோம். ஆனால் அந்த செவ்வாய் என்பது ஒரு அந்த பூமியை ஒத்த கிரகம் என்பதை நாம தெரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ இந்த செவ்வாய் நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகளை காரகத்துவமாக கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், தசைகள், முக்கியமா தசைகள். இந்த செவ்வாயின்னு சொன்னாலே ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்ப நமக்கு இன்னைக்கு செவ்வாயும் புதனும் பார்க்கலான்னு இருக்கோம். செவ்வாய்ங்கிறது ஹார்ட் ஒர்க்கு, ஹார்டு மசில்ஸு. அதை வச்சுட்டு நம்ம உடலை இயக்கி என்னென்ன வேலையெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல தான் வரும். இந்த செவ்வாயினுடைய காரகமாக தான் இருக்கும். ஆனா புதன் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மூளையை வச்சுட்டு சாப்பிட்டா அப்படி வேலை செய்யுது. அதுதான் இது ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு போட்டுருவோம். அங்க உடல் உழைப்பு இருக்காது. இங்கே உடல் உறுப்புகள் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா எது இருக்கணும்? தசைகள் நன்றாக சுருங்கி விரிந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்தா தான், தசைகள் நல்லா இருந்தா தான். இப்போ இங்க அந்த போலீஸ்ல போறது, மிலிட்ரியில போறது, இன்னும் நிறைய உள்ள புள்ள காரகங்கள் முழுவதும் சொல்லும் போது தெரியும். இந்த வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பை வைத்து செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப இதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நமக்கு பிரிச்சு வச்சிருக்காங்களே, சத்திரியர்கள், சூத்திரர்களும் சத்திரியர்களும். இதுல சூத்திரர்கள் பெரும்பாலும் வருவாங்க. சூத்திரர்கள் சத்திரியர்கள் என்று பிரிச்சாங்க இல்லையா? அவங்களாம் இந்த செவ்வாய், அந்த காரகத்துவத்து செவ்வாய் வந்து ரொம்ப ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப ஏன்னா அவங்கெல்லாம், அதாவது இந்த படை, அரசனே சண்டை போடுவார் அன்னைக்கு அந்த காலத்துல. இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறவங்க அப்படிங்கிற அர்த்தம். அப்ப அந்த மாதிரி அந்த தசைகள் என்பது மிக மிக முக்கியத்துவமாக தசைகளை வைத்து உடலை இயக்கி செய்யக்கூடியதாக இருக்கும். அதுல அந்த கை தசைகள் என்பது செவ்வாயை குறிக்கும். கையில் இருக்கக்கூடிய தசை, கையினுடைய வலிமையை வைத்துக்கொண்டு செய்யக்கூடியதெல்லாம் செவ்வாயா இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்ப அந்த துப்பாக்கி சுடுறது, அம்பு விடுறது, இந்த கையில இருந்து என்னென்ன வேலையை செஞ்சு சண்டை போடுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாயில் இருப்பாங்க. இந்த காலாட்படை அப்படி இந்த காலில் நடந்து போய் அப்படி போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை வச்சு செய்யறவங்க சனிக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த கையில் உள்ள தசைகள் வந்து செவ்வாயை குறிக்கும், காலில் உள்ள தசைகள் என்பது சனி கிரகத்தை குறிக்கும். இப்ப நீங்க கையில அடிபடுது அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய் பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கையில தான் அடிபடும். சனி பிரச்சனையா இருக்குன்னு அவங்களுக்கு காலில் அடிபடும். அப்ப இந்த கையில் இருக்கக்கூடிய மசில்ஸ், அதனுடைய இயக்கம் என்பதை நாம் செவ்வாய் என்ற கோளை வைத்துத்தான் பார்க்க வேண்டும். கால் என்பதனுடைய இயக்கத்தை பார்க்கும் பொழுது நாம் சனி என்ற கிரகத்தை வைத்து பார்க்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்ப கை மட்டும்தான் இந்த செவ்வாயை குறிக்கும். அந்த கையில வந்தோடனே கீழே வந்தோடனே 5 விரல் இருக்கு, 5 10 விரல் இருக்கு. அந்த விரல்கள் இந்த செவ்வாயை குறிக்காது. இந்த விரல்கள்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா விரலை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவீங்க, பேனா வச்சு எழுதுவீங்க, ஸ்மார்ட் ஒர்க்குக்கு போயிடுவீங்க. இந்த விரலுக்கு போயிட்டீங்கன்னா வேற, இந்த மணிக்கட்டு வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் இது. அப்ப விரலையும் பயன்படுத்தி தான் நம்ம சண்டை போடுவோம், துப்பாக்கி எடுத்து விடுவோம். இருந்தாலும் நீங்க விரலை மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. கையை உயர்த்தி செஞ்சு அப்படி செஞ்சாதான் முடியும். ஆனா இதே ஸ்மார்ட்டா அப்படி கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிட்டோம்னா கையை வந்து அப்படியே அசையா இருக்கும், விரல் மட்டும் அசையும். எழுதுறீங்க, விரல் மட்டும் அசையும். ஆனா நீங்க ஒரு சண்டை போடணும் அப்படிங்கிறோம்னா அந்த விரலை வச்சு நீங்க கத்தியை பிடிச்சிருந்தாலும் அதை பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த விரலை தவிர, சண்டை போடுறது முழுவதும் கையினுடைய தசைகளை வச்சுதான் நீங்க சண்டை போடணும். அப்ப இந்த செவ்வாய்ங்கிறதோடைய அந்த குணாதிசயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். விரல்னு எடுத்துட்டீங்கன்னா அது புதனுக்கு போயிடும். அந்த புதன்ல பார்க்கும்போது இந்த விரல்னு வந்துடும். அது வந்து விரலை வச்சுட்டு எழுதுறது, எல்லா அதாவது தொலைத்தொடர்பு சம்பந்தமா என்னென்ன வேலை பண்றோமோ அதெல்லாம் அந்த படிப்பை வச்சுட்டு, அறிவை வச்சுக்கிட்டு, புத்தியை வச்சுக்கிட்டு செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப அது முழுவதும் புதன் என்ற காரகத்துக்கு சென்று விடுகிறது. அப்ப கையினுடைய அந்த மசில்ஸை வச்சு செய்யக்கூடிய
அப்ப ஷோல்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஷோல்டர் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கை, அதாவது செவ்வாய் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, அதே போல இப்ப பல்லு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொன்னோம், சூரியன்ல சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். பல்லுங்கிறத அங்க சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஈறுகள் இருக்கிறதா, அந்த ஈறுகள் முழுவதும் செவ்வாயை சாடுகிறது. இப்ப பல்லுல பிரச்சனைங்கிறது வேற, ஈறுகள்ல பிரச்சனைங்கிறது வேற. அந்த ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதெல்லாம் பார்த்தா அந்த செவ்வாய் பிரச்சனையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடியதை பார்க்கிறோம். சரி, இன்னொன்னு, இந்த செவ்வாயோடைய காரகத்துவம் என்னன்னா, கட்டுமஸ்தான உடல் என்று சொல்வார்கள். அவ யாருக்கு அப்படி இருக்கும், இந்த கடினமான உழைப்பு உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய மசில்ஸ் அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி உருண்டு திரண்டு இருக்கும். கட்டுமஸ்தான உடல் யாருக்கு, அதிகமான உழைப்பு உழைப்பவர்களுக்கு, அந்த போர் வீரர்களுக்கு, அந்த போலீஸ், அதாவது நம்ம இராணுவம், இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு, அதே மாதிரி மெஷினரியில அப்படி தூக்கி கையில வெயிட் தூக்கி வேலை பார்க்குறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமஸ்தான உடல் இருக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் ரொம்ப ஆதிக்கம் செலுத்திய ஆட்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த உடல் கட்டுமஸ்தமாக இருக்கிறது மட்டுமல்ல, மன வலிமையும் ஜாஸ்தியா இருக்கும். செவ்வாய் நல்லா இருந்து அதனுடைய திசையெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப போல்டா இருப்பான், போல்டா பேசுவான். செவ்வாய் வந்து நல்ல இடத்துல, செவ்வாய் இப்ப செவ்வாயினுடைய இப்ப இந்த இந்த மாதிரி காரகத்தை வச்சுக்கிட்டு தான் இப்ப மேசராசி விருச்சிக ராசினா அவங்களுக்கு செவ்வாய் அதிபதி. உடனே இந்த ராசி அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால இந்த குணமெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. அதை மட்டும் வச்சு சொல்லிடக்கூடாது, இருக்கும். ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்ல முடியாது. அதே லக்கினாதிபதியாகவும் இருந்து அந்த கிரகம் எந்த இடத்துல தொடர்பு கொள்ளுதுன்னு சொல்றதை வச்சுதான் அவர் வந்து இந்த உடல் வலிமையை, மன வலிமையை, பலத்தை, வீரத்தை, இது எல்லாத்தையும் எந்த வகையில அவர் வந்து செயல்படுத்துவாருங்கிறது, அந்த அந்த கிரகம் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு, எந்த பாவத்தில் போய் உட்கார்ந்துருக்கு, எந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுது, அங்க இணைச்சு பார்க்கணும். நம்ம இப்ப செவ்வாய்ங்கிறத பத்தி நம்ம பார்க்கிறோம். செவ்வாயினுடைய குணம் இப்படித்தான். ஆனா அந்த செவ்வாயினுடைய இந்த குணம் எங்க செயல்படும் அப்படிங்கிறது பாவகாரகத்தை வைத்து பார்க்கணும். அதனால மொட்டனேன்னு சொல்லிடக்கூடாது. இந்த ராசி பலன் சொல்லும் போது இதுதான் பிரச்சனை. அவர் மேசராசிக்காரர்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. அப்படி கட்டுமஸ்தான உடல், மன வலிமை, வீரம், அடி தடி, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, கோவப்படுவாங்க. இதெல்லாம் வந்து அதுக்குரிய வாய்ப்பு அவங்களுக்கு 10% இருக்கும். இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கோபக்காரங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் முழுக்க அது 100% வேலை செய்யுமா அப்படின்னா, அந்த செவ்வாய் எங்க இருக்கு, அந்த செவ்வாயோட எது இருக்கு, அந்த செவ்வாயை யார் பார்க்குறா, இந்த செவ்வாய் எந்த இடத்தை பார்க்குது, அந்த இடம் எந்த இடத்தை அது தொடர்பு கொள்கிறதுங்கிறத வச்சுதான் இருக்கும். அவர் தொழில்ல இருப்பாரா, இல்ல வேலை பார்த்துக்கிட்டு அந்த வேலை பார்க்கறதே இந்த மாதிரியான வேலையை பார்ப்பாரா, இந்த மாதிரி தொழிலை பண்ணுவாரா? அப்ப இது எல்லாமே அதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அப்ப அது இடத்தை பொறுத்து இருக்கும். அப்ப ஒரு மன வலிமை மிகுந்த, பலம் மிகுந்த, வீரம் மிகுந்த இவங்கெல்லாம் பாருங்க. இப்ப பாருங்க, அந்த இராணுவத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் இருக்குமா? இருக்கும். பெரும்பாலும் இராணுவத்தில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க செவ்வாய் நல்ல பலம் உள்ள இடமாக இருக்கும். அந்த பலமுள்ள இடமாக இருந்து அது 2 நாள் ஆர்வத்தை தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த பலத்தையும் வீரத்தையும் வைத்து அவர் பயங்கரமா பொருளீட்டுவார். நல்ல ப்ரொஃபஷனாக வருவார். அதே 8-12 தொடர்பா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பலத்தினால என்ன பண்ணாரு, போய் அடி வாங்கி அவர் காயங்கள் நிறைய வரும். இந்த செவ்வாய் கிரகம்தான் தழும்பு என்பதற்கு காரணமாகவும் இருக்கிறது, விபத்து என்பதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. அப்ப இது எல்லாமே இருக்கும். அது இந்த 8-12 தொடர்புல வந்துருச்சுன்னு சொன்னா அங்க காயங்கள் ஆகி போயிடும், விபத்தாகி போயிடும், அடிக்கடி அடிபடுவாரு, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்ப இதே இந்த செவ்வாய் வந்து ஒரு ஒற்றைப்படை தொடர்பா போச்சுன்னு வச்சுங்க, 3-7-11 அல்லது 1-5-9 அப்படி ஆகி போச்சுன்னு வச்சுங்க, இவர் என்ன பண்ணுவாரு,
இந்த மாதிரி ஒரு மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஆபீஸ்ல இவர் என்ன பண்ணாரு, அந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய அந்த அதற்குரிய உணவுப் பொருள்கள்லாம் வாங்கி வச்சு அதை எடுத்து கொடுக்குற வேலையில போய் உட்காந்துருப்பாரு. ஆனா அவர் ராணுவத்துல தான் இருப்பாரு. ஆனா அவருக்கு அங்க சோம்பேறியா உட்காந்துருப்பாரு. அந்த கிச்சன்ல வந்து சமையலுக்கு வேண்டிய அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அங்க உட்கார்ந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். அது 1, 5, 9 போச்சுன்னு சொன்னா அப்படி இருப்பார். 3, 7, 11 அப்படின்னு சொன்னோம்னா அதுலயே இன்னும் கொஞ்சம் அதீதமான வேலையை பார்க்குற மாதிரி இருப்பாரு. ஆபீஸா இருப்பாரு, டிரைவரா இருப்பாரு, இந்த மாதிரி இருப்பார். அதே வந்து 2 நாள் 6, 10 இல்ல 8 அந்த 8, 12ல சேர்ந்துச்சுன்னு சொன்னா இறங்கி போய் அங்க போய் சண்டை போட்டு அடி வாங்கி அந்த மாதிரி இருப்பார். இது அந்த தொடர்புகளை பொறுத்து, அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த தழும்பு விபத்து இது எல்லாத்துக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம். இது ஏன் நான் இவ்வளவு விளக்கமா சொல்றோம்னா, எனக்கு செவ்வாய் திசை நடக்குது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த காரகங்கள் பலன்கள் எல்லாவற்றையும் பொத்தம் பொதுவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. அதனாலதான் நான் ராசி பலனை கேட்காதீங்கன்னு சொல்றேன். பொதுப்படையாக எதையுமே சொல்லாதீர்கள். அப்ப கோபப்படுறாரு, செவ்வாய்னா கோபப்படுவார். ஆமா, அப்ப செவ்வாய் கோபப்படுவார் அப்படின்னு சொன்னோம்னா அவரு 2 நாள் 6, 10 இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அந்த கரெக்டா கோபப்படுவாரு, கரெக்டா பேசுவாரு, கரெக்டா பேசிட்டு அந்த கோபத்துல அவருக்கு சாதிச்சிருவார். அப்ப அதே சமயத்துல இவரு அதுல 8, 12 கலந்து போச்சுன்னா இந்த கோவப்படுறதுனால அவர் வந்து அதனால என்ன கோவப்பட்டுக்கிறதெல்லாம் கெடுத்து எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆயிடுவாரு. அப்ப அந்த கோபம்ங்கிறது வந்து சில இப்ப 3, 7, 11 அப்படின்னு சொன்னோம்னா அந்த அறத்துக்கு மீறி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேல மட்டும்தான் கோவப்படுவாரு. மற்ற எதுவும் கோவப்பட மாட்டார். ஆதாயத்துக்காக கோவப்பட மாட்டாரு. சமுதாயத்துக்கு துரோகமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னா அந்த சமுதாய அறம் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கோவப்படுவாரு. இந்த 1, 5, 9 வச்சுக்கோங்க, அவர் கோவத்தை எப்படி காட்டுவாரு? அவர் கோவம் இந்த சில பேர் இருப்பாங்க, அவங்க கோவச்சுக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க, ஒரு வாரத்துக்கு பேச மாட்டாங்க. ஆனா கோவம் தான். ஆனா அவங்க திட்டவும் மாட்டாங்க, ஒண்ணும் மாட்டாங்க, ஒரு வாரத்துக்கு சாப்பிட மாட்டேங்க, பேச மாட்டேன், எதுங்க அப்படியே போய் முடங்கிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் அந்த 5, 9 சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த தொடர்புகளை பொறுத்துத்தான் இது அதனுடைய வெளிப்பாடை பார்க்க வேண்டுமே தவிர, அது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இருக்கிறத வச்சுதான் பார்க்கணுமே தவிர, நீங்கள் அப்படியே மொட்டையா வந்து இந்த செவ்வாய்னா உடனே இப்படித்தான் என்று முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. நாம இதை தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, அப்ப அந்த உடலும் அப்படி இருக்கும். கட்டுமஸ்தான உடல்னா அந்த மசில்ஸ் நல்லா இருக்கும். உடல் வலிமை, மன வலிமை, பலம், வீரம், தழும்பு, விபத்து இது எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். சரி, அதே மாதிரி பூமிக்கு இதுதான் காரகம். பூமி நிறைய வாங்குறாங்கன்னா அவங்க செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடந்து அந்த காலகட்டத்தில் செவ்வாய் 2 நாள் 10 இருந்தால் அவர்கள் நிறைய இடங்களை வாங்குவார்கள், நிறைய நிலங்களை வாங்குவார்கள். அவர் பேர்ல நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸுக்கு அடிக்கடி போவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் 1, 5, 9 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் வாங்குவாரா அப்படின்னு கேட்டா அவர் வாங்க மாட்டாரு. அவங்க தாத்தாவே சேர்த்து வச்சு போயிரு. அவங்க தாத்தா சேர்த்து வச்ச சொத்தை இவருக்கு என்ன ஆயிரும், இவங்க அப்பா காலத்துல இருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து இவருக்கு வந்துடும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்க தாத்தா சொத்து 50 ஏக்கர் அப்படி ஒவ்வொரு ஏக்கரா வித்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் எப்படி இருக்கும், அவங்களுக்கு 5, 9 இருக்கும். 5, 9 இருந்தா அது பாட்டுக்குது அது இருக்கும், ஆனா செலவழிச்சிட்டு இருப்பாரு. இவர் உழைச்சி சம்பாதிக்க மாட்டாரு. இப்படி எல்லாம் இருக்கும். இதே 8, 12 இருந்துச்சு, 6, 8, 12 இருக்கு. நீங்க போய் ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா அந்த இடம் நீங்க பதிஞ்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அதே இடத்த 2 பேருக்கு பதிஞ்சிருப்பான். உங்களுக்கு 3வது ஆளா பதிஞ்சு கொடுத்துருப்பான். நீங்க இடத்த வாங்கிட்டோம்னு உட்காந்துருப்பீங்க. நீங்க போய் அந்த இடத்துல ஏதாவது செய்யணும்னு போனீங்கன்னா, இது ஏன் இடம், நீ என்னையா பண்றேன்றான். ஏய் நான் வாங்கியிருக்கேன் பத்திரம், உனக்கு முன்னாடியே நான் வாங்கியிருக்கேன்றான் அவன். 3 பேர் வந்துட்டு 3 பேரும் பத்திரம் காமிப்பாங்க. 3 பேருக்கும் பார்த்தாலும் என்ன பண்ணியிருப்பான், பதிஞ்சு கொடுத்துருப்பான். இதெல்லாம் எப்ப நடக்கும்? இந்த செவ்வாய் வந்து 8, 12 வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி வில்லங்கங்கள்லாம் நடக்கும். அந்த 8, 12 தொடர்புல இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பேர்ல இடம் வாங்கிடவே கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா.
அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம். ஜோதிடம் அப்ப என்ன பண்ணீங்கன்னா, இப்ப உங்க பேர்ல இடத்த வாங்கினீங்கன்னா சிக்கல், மாத்தி வாங்கிருங்க. அப்ப உங்க ஒய்ஃப் பேர்ல வாங்கிருங்க. உங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த அந்த இது மாறி இருக்கா அப்படி வாங்கிக்கங்க. இப்ப இதுக்காக தான் நம்ம ஜோதிடம் பார்க்கணும், போய் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக. சார், செவ்வாய் வந்து 8-12 இருக்கு அப்படின்னு சொன்னா அது அந்த இடத்த வாங்கி அதுல சிக்கணுங்கிறதான சார் விதி. ஆமா, ஆனால் உங்க மதியின்னு ஒண்ணு இருக்குல்ல, அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அறிவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதுல இருந்து விலகி கொள்ளலாம். அவ்வளவுதான். சரி, அதுல போய் சிக்கிறது பதிலா அப்ப ஏதாவது ஒரு விளைவு வந்துதானே ஆகும், வந்துதானே ஆகும். இப்படி சிக்கி வர்ற விளைவை விட நீங்க மதியை யூஸ் பண்ணி அந்த விளைவை வேறு மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். அவ்வளவுதான். ஜோதிடம் என்பதே விளைவு வந்துதான் ஆகும், அதை மாற்றிக்கொள்ளக்கூடியதுதான் செய்யணும். எப்படி மாற்றிக்கொள்ளலாம்? நம்ம தானம் தர்மம் ஈகை தர்மம் பண்ணி புண்ணியம் செஞ்சிட்டோம்னா அது வராமலே தடுத்து கொள்ளலாம். இது ஒண்ணு. அது இல்லைன்னா கூட இப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப 6ஆம் பாவ ரீதியாகத்தான் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. பொதுவாக 6ஆம் பாவம்னா என்ன சொல்றோம், நோயின்னு சொல்றோம், கடன்னு சொல்றோம், போலீஸ் வழக்கு, வம்பு வழக்கு, அடிதடி இதெல்லாம் சொல்றோம். இதுல இப்ப நோய், இப்ப இறைவன் வந்து கேட்கிறாரு, எப்ப உனக்கு 6ஆம் பாவம் ரொம்ப ஆக்டிவா இருக்கு, இப்ப அந்த இது நடக்குது, இப்ப உனக்கு நோய் வேணுமா, கடன் வேணுமா, அடிதடி வந்து போலீஸ் கேஸ் வேணுமா, இது 3ல எது வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. நீ எதை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நானா இருந்தா என்ன செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு இப்படி ஒரு காலம் இருக்கு. ரைட்டு. இதுல முன்கூட்டியே இது வராமல் தடுத்திருக்கிறதுன்னா இந்த திசை வர்றதுக்கு முன்னாடியே 10 வருஷமா நம்ம என்ன பண்ணிருக்கணும், நாம வந்து புண்ணியம் செஞ்சு 3மே வராம தடுத்திருக்கலாம். தடுக்கல, நமக்கு ஒண்ணும் தெரியல, நம்ம சும்மா ஏனா வேணான்னு மனோலக்கலை படிச்சு பிரம்மஞானி ஆயிட்டோம், நமக்கு இதெல்லாம் அவ்வளவு தெரியல, நம்ம வேதாத்திரி ஆசிரியர்களும் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கல. இப்பதான் சார் தெரியுது, இப்பதான் நான் தமிழானந்த யோகத்துக்கு வந்தேன், இப்பதான் நான் வந்து தெரியுது. ஆனா எனக்கு அந்த திசை வந்துருச்சே. அப்ப இனிமேல் வந்து ஒரு புண்ணியம் செஞ்சு இதெல்லாம் வரவிடாம தடுக்க முடியாது. அப்ப அந்த 3ல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணணும். ஒண்ணு அவர் செலக்ட் பண்ணணும், இல்ல நம்ம ஜோதிடர் அவருக்கு வழியை காட்டணும். காட்டணும். நானா இருந்தா என்ன சொல்லுவேன், இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இந்த இடம் வந்துருச்சு, ரைட், இது 3ல ஏதாவது ஒன்று அவஸ்தைப்படணும்ல, ரைட். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கடனை வாங்கி ஒரு வீடை வாங்கியிருப்பா, கடனை வாங்கி ஒரு வீடை வாங்கிடு, கடனை வாங்கி எதுவும் தொழில் ஆரம்பிச்சிடாத, நஷ்டமாயிரும். கடனை வாங்கி ஒரு வீடை வாங்கு, வட்டி கட்டு, சிரமப்படு, வீடு இருந்துகிட்டே இருக்கும், ஆனா வட்டி கட்டிக்கிட்டு இருப்ப, வட்டி கட்டி நீ சம்பாரிச்சு வட்டி கட்டிட்டு இருப்ப. அப்ப என்ன ஆகாது, உனக்கு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வராது, உடம்புல நோய் வராது, ஆனா இந்த கடன் தொல்லை, கடன்ல கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டே இருப்ப. இந்த 3ல இந்த கடனை கஷ்டப்பட்டு கட்டுறதுங்கிறது பரவாயில்ல இல்லையா, நோயை விட இது 2 பரவாயில்ல. செலக்ட் பண்றோம், இது செலக்ட் பண்றதுக்கு நாம இந்த இடத்துல அங்கதான் நம்ம புத்தியை பயன்படுத்த, மதியை பயன்படுத்த வேண்டும். அதுக்குதான் ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பூமி அப்படின்னு சொல்லிட்டோம், செவ்வாய் அப்படின்னா பூமின்னு சொல்லிட்டோம். செவ்வாய் எப்படி இருக்குறங்கிறத வச்சுட்டு விட நம்ம வாட்டுக்கு செவ்வாய், செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி அப்படின்னு வாங்கிடலாம் சொன்னோம்னா 8-12 தான் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதையும் நாம உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்புறம் செவ்வாயினுடைய காரகத்துல முக்கியமான காரகம் சகோதரர்கள். இது எல்லாமே செவ்வாயினுடைய காரகத்தில் தான் வருகிறது. இப்ப கூட பிறந்தவங்க அப்படிங்கிறவங்களை பற்றி நாம் பார்க்கறது போதும் செவ்வாயை அடிப்படையாக கொண்டுதான் பார்ப்போம். இப்ப சூரியனை அடிப்படையாக கொண்டு தந்தையை பார்த்தோம், சந்திரனை அடிப்படையாக கொண்டு தாயை பார்த்தோம். சகோதரர்கள் அவர்கள் எல்லாத்தையும், சகோதர சகோதரிகள், இந்த இவங்களை எல்லாத்தையும் நாம எதை வச்சு பார்க்கணும், செவ்வாய் கிரகத்தை வைத்து பார்க்க வேண்டும். இப்ப செவ்வாய் 8-12 தொடர்பு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு, இவங்க அண்ணன் தம்பி எப்பயும் ஒட்டைய மாட்டேன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. செவ்வாய் 5-9 இருக்கு, 1-5-9 இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க எப்பயுமே ரொம்ப அப்படி இணை புரியாத அன்பு சகோதரர்களா இருப்பாங்க. 2 நாள் ஆர்வத்துனா குடுக்கல் வாங்கறதுக்கு மட்டும்தான் செவ்வாய், அவங்க காரியத்துக்கு மட்டும் அவங்க எல்லாம் ஒட்டு இல்லாம இருப்பாங்க. 3-7-11 சொன்னோம்னா இவங்க சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, ஓரளவுக்கு போக்குவரத்து எல்லாமே அங்க வருவாங்க, பண்ணுவாங்க. அந்த காசு இல்லையோ அந்த சகோதரத்துவம் என்ற அந்த அன்பு சுமூகமான வாழ்த்துவாங்க.
இப்ப இது எல்லாத்தையும் நம்ம இதை வச்சு நம்ம நம்ம ஒரு கணித்து விட முடியும் முடியும். சரி, அதே போல இந்த செவ்வாய் என்பது பெண்களுக்கு கலசரஸ்தானம் என்பது கலசர காரகன் என்பது செவ்வாய் என்று பார்க்க வேண்டும். இப்ப நம்ம பார்ப்போம், இந்த கல்யாணம் என்று வந்த உடனே 7ஆம் இடம் என்று பார்ப்போம். 7ஆம் இடம் என்பது கலசரஸ்தானம் என்று பார்ப்போம். அந்த கலசரஸ்தானம் இருக்கா அப்படின்னு சும்மா சாதாரணமா சொல்லுவாங்க. ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, 7ஆம் இடம் சுத்தமா இருந்துச்சுன்னா கல்யாணம் இல்லாம நடக்கும்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடம் சுத்தமா இருக்கா, கல்யாணத்தை பார்க்க போனோன்னு 7ஆம் இடம் பிரச்சனை கிரகமும் இருக்கக்கூடாது என்பது ஒரு ஜோதிட விதி. இதே 10ஆம் இடம்னு வச்சுக்கோங்க, அது தொழிலுக்குரியது. அதாவது சொந்தமாக தொழில் செய்யக்கூடியது, ஒரு பெரிய கௌரவமான ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல எம்டியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்துல சுத்தமா இருக்கணும், 10ஆம் இடம் சுத்தமா இருக்கக்கூடாது. இந்த ஒரு ரூல். இந்த இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்பப்ப கேள்வி ஞானமா கேட்டு அப்படியே வச்சுக்கணும். அது நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அப்படியே பார்க்கும்போது டக்குன்னு ஞாபகம் வரும். இது ஒரு பொதுப்படையான விதி. 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று ஜோதிடத்துல சொல்லுவாங்க. அதுல நல்ல கிரகம் இருக்க இல்லையா, ஒரு பாவியாவது இருக்கணும்ப்பா அந்த இடத்துல, அப்பதான் ஏதாவது ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க 10ஆம் இடம். ஆனா 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படி இருந்தால் சுப கிரகம் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இது சாதாரண நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லக்கூடியது. ஆனா இப்ப இந்த 7ஆம் இடம் என்பதை நம்ம அது நம்ம இந்த திருமணம் சார்ந்து பேசும்போது நம்ம அதை பற்றி விரிவா பேசலாம். அப்ப அதுல என்ன கிரகம் இருக்குது, அது என்ன தொடர்புல இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரிதான் இவருக்கு கல்யாணம் நடக்குமாங்கிறது. 7ஆம் இடம் அப்படி 7ஆம் இடத்தை வைத்து 7ஆம் இடம் சுமூகமா இருந்து நல்ல கிரகம் இருந்து நல்ல தொடர்புல இருந்தா வீட்டுல அப்பா அம்மா பார்த்து வைத்து செய்யக்கூடிய சுமூகமான திருமணம் நடைபெறும். அப்படி இல்லைன்னா நடக்காது. நம்ம பெற்றோர்கள் பார்த்து அந்த திருமணத்தை செஞ்சு வைக்க முடியாது முடியாது. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு பார்க்குறேன், முடியலம்பாங்க, முடியாது. அந்த அந்த மாதிரி அந்த 7ஆம் பாவம் இருக்கும். அதே போல அந்த 7ஆம் பாவத்தையும் பார்க்கணும். அதே போல அந்த கலஸ்தர காரகன் என்று ஒன்று இருக்கிறது, கலஸ்தர ஸ்தானம் என்று ஒன்று, அது பாவத்தை வைத்து. கலஸ்தர காரகம் என்பது கிரகத்தை வைத்து. எல்லாத்துக்குமே இந்த 2 இருக்குங்க. குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும், 5ஆம் இடத்துக்கு உரியவன் நல்லா இருக்கணும். அப்ப இப்படி 5ஆம் இடம், 5ஆம் இடத்துடையவன், 5ஆம் இடத்துல அமர்ந்தவன். அப்ப இது எல்லாமே நல்லா இருக்கணும் பாக்குறது 5ஆம் இடம் பாவத்தின் அடிப்படையில. பாவத்தை மட்டும் 5ஆம் இடம் நல்லா இருக்கு, 5ஆம் இடத்துக்குரியவன் நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் குழந்தை பிறப்புக்கான காரகம் இருக்கும். அந்த கிரகம் என்னது? குரு. குரு தொடர்புல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப குழந்தை பிறப்புல எந்த கூடாது, அங்க குழந்தை உண்டாயிரும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கு, உண்டாயிரும். டெலிவரியில பெரிய சிக்கலை அந்த குழந்தை நிலைக்குமான்னு தெரியாது. அதே 6 4 அப்படின்னு மட்டும் வச்சுக்க, 12 டெலிவரி ரொம்ப சிரமப்பட்டு டெலிவரி ஆகும் இப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி அப்ப அந்த குருங்கிறது அதுல பார்க்கணும், 5ஆம் இடமும் பார்க்கணும். அதுபோல இந்த திருமணத்துக்கு 7ஆம் இடமும் பார்க்கணும், கலஸ்தர காரகன்கிறதும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஆண்களுக்கு கலஸ்தர காரகன் யார் என்றால் சுக்கிரன். ஆண்கள் சுக்கிரனை பார்க்க வேண்டும். 7ஆம் இடமும் நல்லா இருக்கணும், சுக்கிரனும் நல்லா இருக்கணும். சுக்கிரன் கெட்டு போய் 7ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆயிரும், அவங்களுக்குள்ள தாம்பத்தியத்துல எந்த வித இதுவும் இருக்காது, குடும்ப வாழ்க்கை இருக்காது, அவங்க அப்படி இருப்பாங்க, ஆனா கல்யாணம் ஆயிரும். ஆனா சுக்கிரன் நல்லா இருக்கு, 7ஆம் இடம் போச்சு, அவர் கல்யாணம் பண்ண மாட்டாரு, அவரு குடும்ப வாழ்க்கையே ஒரு முழு வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்படி எல்லாம் நம்ம மாற்றி 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 பார்க்கணும். இப்படி எல்லாம் பார்த்து எல்லாமே ஓரளவுக்கு சரியா வரணும். அப்ப அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கு கலசர காரகன் என்பது செவ்வாய் என்று பார்க்க வேண்டும். ஆண்களுக்கு சுக்கிரன் என்று பார்ப்பது போல பெண்களுக்கு செவ்வாய். அப்ப பெண்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது 7ஆம் இடத்தையும் பார்க்கணும்,
செவ்வாயையும் பார்க்கணும். 7ஆம் இடத்துக்கு உரியவனையும் பார்க்கணும், செவ்வாயையும் சேர்த்து பார்க்கணும். அப்ப இந்த செவ்வாய் என்பது பெண்களுடைய கலஸ்தர காரகான் என்பதை இந்த இடத்துல இது பாரம்பரியத்துல அப்படி சொல்றது இல்ல. இது பல காரணங்களை அடிப்படையாக கொண்டு இது அனுபவபூர்வமாக இப்ப இப்படி சொல்லப்படுகிறது. சரி, அடுத்து நாம ஏற்கனவே சொன்னோம், அந்த தழும்பு, வீரம், பலம் எல்லாம் சொன்னோம் இல்லையா? அப்ப இது எதுக்கு காரகமாக வருகிறது என்று சொன்னால், சண்டை, காயம், ரணம், இதுக்கெல்லாம் செவ்வாய் தான் காரணமா இருக்கு. அப்ப பெரும்பாலும் போலீஸு, மிலிட்ரி, இந்த ஃபயர் சர்வீஸு இதுக்கு போறவங்க எல்லாம் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் இதுக்கு போவாங்க. அப்ப அங்க என்ன வரும்? காயம்படும், காயம்படத்தான் செய்யும். சண்டை, காயம், ரணம் என்று சொல்கிறோம். இப்ப இந்த ரணம்னு சொல்லும்போது இது மிலிட்ரி அங்கதான் இல்லை, சாதாரணமாக இருக்கவர்களுக்கு கூட அந்த 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 தொழிலுக்கே போகல. அவங்க அந்த தொழில் ஸ்தானத்திலையும் அது இருந்தா தானே அவர் அங்க இதுக்கு போவாரு, இராணுவத்துக்கு போவாரு. அந்த தொழில் வேற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்க, கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு வந்துருவாரு. இங்கே சாதாரணம் கூட இருக்கலாம். ஆனா சாதாரணமா இருந்தாலும் இந்த ரணம் என்ற இந்த அதாவது நோயிலே பாத்தீங்கன்னா ரணவேதனைப்படக்கூடிய நோயின்னு வருது பாருங்க. ரணவேதனையா இருக்குப்பா, இந்த செலந்தி கட்டி வந்து அது உடஞ்சி வெளியே ஒரு ரணவேதனையா இருக்கு. அப்படிப்பட்ட நோயெல்லாம் இந்த செவ்வாய் மோசமா இருக்கிறவங்களுக்கு தான் வரும். அப்ப ரணம் என்று சொன்னால் அது செவ்வாய் என்பதை குறிக்கிறது. ரத்தம் என்பதையும் செவ்வாய் குறிக்கிறது. இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், சார் என்ன சார் இதுக்கு ரத்த ஓட்டம் அப்படிங்கறது நீங்க சந்திரனுக்கு சொன்னீங்களே, இங்க செவ்வாய்க்கும் வந்து ரத்தம்னு சொல்றீங்களே அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்னா, உடம்புல ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் இருக்கிறது அல்லவா, அது சந்திரனை குறிக்கும். இப்ப ஹார்ட்ல இருந்து அப்படி சுத்தி வருது, உடம்ப சுத்தி வருது இல்லையா, இப்படி சுத்தி வரக்கூடிய அந்த சுழற்சி, அந்த சுழற்சியில கூடுதா பிபி கூடுதா குறையுதா, இதெல்லாம் வந்து உள்ள இருக்கக்கூடிய சுழற்சி, அந்த ரத்தத்தை குறிக்கக்கூடியது சந்திரனாக இருக்கும். ஆனால் இங்க ரத்தம்ங்கிறது செவ்வாயினுடைய ரத்தம்னா என்னன்னா, நீங்க அடிபட்டு ரத்தம் வெளியில வருதா, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ரத்தம் என்பது செவ்வாய். நம்ம கண்ணால பார்க்க முடியாம கருவிகளால் அளக்கக்கூடிய ரத்தம் என்பது சந்திரனுக்கு போயிடும். வெளியில வர்றது அடிபட்டு ரத்தம் வருது இல்லையா, ஆக்சிடென்ட் ஆகுது, ரத்தம் நிறைய வெளியில போயிடுச்சுன்னு சொல்றாங்க. செவ்வாய் வீக்காரங்களுக்கு ரத்தம் வெளியே போகும். ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுவாரு, சும்மா லேசா அதுல சிறப்பு தான் வந்திருக்கும், அதுதான் அடிபட்டிருக்கும். எலும்புல அடிச்சிருக்கும், லேசா அடிச்சு என்ன பண்ண எலும்பு உடஞ்சி போயிடும். அப்ப அவர் சூரியனுக்கு பிரச்சனை, சூரியன் பிரச்சனையா இருப்பாரு. ஆனா அவருக்கு என்ன வர ரத்தமே வராது. ஆனா கால் எலும்பு, கை எலும்பு, 2 எலும்பு ஓடிச்சு, 2க்கும் பிளேட் வச்சுக்க, அதுல அவர் நடக்கிறதுக்கு 6 மாசம் ஆகுது. அப்படி கூட அப்படி வந்துடும். ஆனா ஒரு சொட்டு ரத்தம் வெளியில வராது. அவர் செவ்வாய் நல்லா இருக்கும், ஆனா சூரியன் பிரச்சனையா இருக்கும், அவர் எலும்புல அடிபடுது. அப்ப இது போல அதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். அதனால நம்ம கண்ணுல பார்க்க செவ்வாய் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் எப்படியாவது தன்னுடைய ரத்தத்தை அவர் எப்படியாவது பார்ப்பார். அடிபட்ட ரத்தம் வந்துடும். அந்த மாதிரியான ரத்தம் என்பதை செவ்வாய் என்று பார்க்க வேண்டும். அதே போல நாள்பட்ட நோய்கள், இந்த நாள்பட்ட நோய்களையும் பல விதமா பிரிக்கணும் நம்ம. இப்ப சுகருங்கிறது நாள்பட்ட நோய் தான். சுகர் வந்துச்சுன்னா சாகிற வரைக்கும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ அது நாள்பட்ட நோய் தான். ஆனா சுகர் இருக்கு, எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா நல்லா டிப்டாப்பா என்ன பண்ணுறாரு, சட்டை போட்டுட்டு ஜம்முன்னு வருவாரு, போவாரு, எல்லாரோடையும் பேசுவாரு, நார்மலா இருப்பாரு. அவருக்கு நிறைய பேருக்கு அந்த நோய் இருப்பாங்க, நோய் இந்த பெரிய நோய் இருக்கும், ஆனா நார்மலா கேஷுவலா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படிம்பாரு, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றேன் அப்படிம்பாரு, நார்மலா நம்மளோட எல்லாம் இருந்துட்டு இருப்பார். ஆனால் இந்த நாள்பட்ட நோய் வலியும் வேதனையுடன் இருக்கிறது அல்லவா, அது முழுவதும் செவ்வாயினால் வரக்கூடியதாக இருக்கும். மற்றதெல்லாம் வேற வேற கிரகங்களுக்கு வந்துடும். அப்ப பாருங்க, நோயே வந்து எல்லா கிரகத்திலையும் நோய் வரும், செவ்வாயில மட்டும்தான் நோயின்னு இல்லை. குரு மூலமா நோய் வரும், சனி மூலமா நோய் வரும், எல்லா கிரகத்தின் மூலமாகவும் நோய் வரும். ஆனால் அந்த நோயினுடைய தன்மை மாறுபடும்.
அப்ப பாருங்க, மருத்துவ ஜோதிடம் என்று பார்த்தாலே இவருக்கு எந்த நோய் எந்த அடிப்படையில் வரும், எந்த உறுப்புல வரும், இது எவ்வளவு காலத்துக்கு வரும், இது வேதனையோட வருமா, வேதனை இல்லாம வருமா, இது எந்த பீரியட்ல ரொம்ப தொக்கலா இருக்கும், ரொம்ப எப்ப வந்து இது குணமாகும், இது திசாபுத்தி என்ன, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமா? இப்ப அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. சில மருத்துவர்கள், இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் ஜோதிடத்தையும் படித்துக்கொண்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா, இவங்களுக்கு இந்த பிரச்சனை குடல் சார்ந்து வருமா, ஜீரணம் சார்ந்து வருமா, தசைகள் சார்ந்து வருமா, எலும்பு சார்ந்து வருமா, சார்ந்து வருமா, இப்ப இதுக்கு தகுந்தாற் போல அதுக்கு சேர்த்து அவங்க மருத்துவத்தை மாற்றக்கூங்க. இது இழந்து வருகிறது. ஒரு நல்ல அந்த ஒரு ஒருங்கிணைந்த பார்வை இருந்தால்தான் முழுமையான தீர்வை எங்கேயுமே கொடுக்க முடியும். இந்த ஒருங்கிணைந்த பார்வை மருத்துவத்திலேயே ஒரு இப்ப இப்ப இன்னைக்கு நம்ம சொன்னோம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் இவ்வளவு காரகத்துவம் சொல்றோம் பார்த்தீங்களா? இது போல ஹோமியோபதி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஹோமியோபதியில் இந்த இந்த மாதிரியான இடமெல்லாம் அற்புதமா வேலை செய்யும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் நோய்கள் இருக்கு. சித்த மருத்துவத்துல செக்டார் இப்படின்னு இருக்கு, ஆயுர்வேதத்துல ஒரு செக்டார் அப்படின்னு இருக்கு. இப்ப நாங்க எங்க கிளினிக்லயே ஹோமியோபதியில வரும்போது இந்த நரம்பு சார்ந்து முதுகுத்தண்டு முழங்கால் வலி, இந்த நரம்பு சார்ந்து இந்த நடக்க முடியாம இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றவங்களுக்கு எல்லாம் ஹோமியோபதிக்கு வருவாங்க. அப்ப நாங்க சொல்லிடுவோம், இங்க ஹோமியோபதியில் மருந்து கொடுக்கலாங்க, இது மட்டும் பத்தாது, நீங்க ஆயுர்வேதத்துல ஆயில் மசாஜையும் சேர்த்து பண்ணுங்க, அப்பதான் சரியா வரும். அப்ப இதை இணைச்சு பண்ணணும். அப்ப ஒன்னோடு ஒண்ணு இணைச்சு பண்ணும் பொழுது முழுமையான தீர்வு கொடுக்க முடியும். ஆனா இப்ப என்ன போயிரும்னா, அந்த ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவாரு, நீங்க இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, எங்க மருந்து மட்டும்தான் சாப்பிடணும், ஈகோ, இது தன்முனைப்பின் அடிப்படையில் சொல்லுவார். அப்ப அந்த மாதிரி இருக்கும். இப்ப இப்ப நாம என்ன பண்றோம்னா, நம்ம இதையும் அதையும் இணைத்து செஞ்சாலும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த தன்முனைப்பு இல்லாத ஒரு டாக்டரை நம்ம ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு அவர்கிட்ட நாங்க அனுப்பிடுவோம். அவர் வந்து இதையும் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பார். அவர்கிட்ட வரவங்க நீங்க ஹோமியோபதி எடுத்துக்கன்னு அதையும் கம்பைன் செய்யக்கூடியவர் இருப்பார். இப்போ இந்த மாற்று மருத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க அனைவர்களும் ஒருங்கிணைந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு இதுல இருக்கக்கூடிய அந்த தனித்துவமும் சேர்ந்து அதுல ஒரு நல்ல சக்சஸ் கொடுக்க முடியும். அதுபோல இந்த ஜோதிடமும் மருத்துவமும் இணைந்து அந்த ஒரு பார்வையில் பார்த்தால் நாம இதுக்கு தீர்வு இந்த இடத்துல மட்டும் இல்ல, இது தொடக்கம் அங்கிருந்து இருக்கும். நமக்கு ஒரு நோய் ஒரு இடத்துல தெரியும், ஆனால் அது தொடங்கிய இடம் எதுவாக இருக்கும் என்பது அவர் ஜாதகத்தை வச்சுட்டு இந்த கிரகத்துல இந்த ஒரு உறுப்பின் மூலமாகத்தான் இது தொடங்கி இருக்கும் என்பதை கண்டுபிடிச்சிடறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அதையும் சேர்த்து கொடுத்தோம்னா அந்த நோயினுடைய மூலத்துக்கு நம்ம மருந்து கொடுத்தா அதையும் சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னம்னா, அவர்களுக்கு அந்த கிரகம் நல்ல தொடர்புல 3 7 11 5 9 1 5 9ன்னு தொடர்புல இருந்தால் இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். அப்படி இல்லாட்டி அதான் அமையாது. அப்படி இருந்தாலும் அப்படி இல்லைனாலும் 3 7 11 1 5 9 இல்லைனாலும் நாம் இப்பொழுது பிராரப்த கர்மத்தை புண்ணியமாக செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த 8 12 என்பது 7 9ஆக மாறிவிடும். இது என்ன அப்படி எப்படி மாறும்? 7 9ஆ மாறாது. அந்த 8 12ங்கிறது வீரியம் இழந்து விடும். இதைத்தான் எனக்கு ஆறுமுகையா எனக்கு இதை ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்தாரு. இப்ப பாருங்க, 8 12 8 12 நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது ரொம்ப மோசம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப உங்களுக்கு அது மனப்பாடம் ஆயிருக்கும். 8 12னாலே ஒரு பயம் வந்துடும். நீங்க பாருங்க, 8ஐ வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா 8 வீழ்த்த வேண்டும் என்ற 8னுடைய 12வது பாவத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணோம்னா 8 வீழ்ந்து விடும். இப்ப நம்ம சொல்றோம் 6ஆம் பாவம் ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சுன்னா 7ஆம் பாவம் செயல்படாது, 7ஆம் பாவத்தை அழித்து விடும் என்று சொல்கிறோம். யாரெல்லாம் 6ஆம் பாவத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. நீ நல்லா பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க IAS படிச்சு கலெக்டர் ஆகி அப்படியே ரொம்ப பெரிய உத்தியோகத்துக்கு போய் ஏகப்பட்ட காசு சம்பாதி. இப்பயே பாருங்க, பொம்பளை பிள்ளைய
1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்குது இல்ல, அந்த பிள்ளைகளை என்ன சொல்லுது பாத்தீங்களா? ஏய், நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் போய் கல்யாணம் பண்ணி ஒருத்தன்ட்ட அடிமையா இருக்கணும் அப்படின்னு அது என்ன பண்ணுது? 7ஆம் பாவத்துக்கு மாட்டேங்குது, கல்யாணம் பண்ணாது, ஆகாது. அப்படி பண்ணி வச்சீங்கன்னாலும் ஒடியாந்துரும். ஏன்? 6ஆம் பாவத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. 6ஆம் பாவம் ஸ்ட்ராங் ஆக ஆக 7ஆம் பாவம் வேலை செய்யாது. இப்ப எல்லாம் 6ஆம் பாவத்தை உயர்த்துவதுதான் வாழ்க்கை என்று சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒருவேளும் கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆகாது. ஆனா அவனுக்கு சுக்கிரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இவங்க எல்லாமே குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க, ஊருக்குள்ள குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க, வீட்டுல குடும்பம் நடத்த மாட்டாங்க, தெருவா குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்படிதான் இனிமேல் நம்ம நம்ம சமுதாயம் அப்படிதான் மாறப் போகிறது. ஏன்? 6ஆம் பாவம் தான் வாழ்க்கை. படிக்கணும், சம்பாதிக்கணும், 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 அத்தனையும் நடக்கும். 7ஆம் பாவம் வீக் ஆயிரும். அப்ப 6 ஓங்கும் போது 7 வீக் ஆயிருது இல்ல. இப்போ நம்ம பாருங்க, 6 ஓங்க வச்சு 7 வீக் ஆக்கிட்டு இருக்கோம். ஒற்றைப்படை வீக் ஆக்கிறதுக்கு இரட்டைப்படை கூட்டிக்கிட்டு இருக்கோம். இதனால தான் அடிக்கடி நம்ம தமிழானந்த யோகத்தில் சொல்றோம், புறம் வழுக்க வழுக்க அகம் தேய்ந்து விடும். இப்ப இந்த தத்துவத்தை அப்படியே நீங்க மாத்தி பாருங்க. அகம் வழுக்க வழுக்க புறம் தேய்ந்து விடுமா இல்லையா? ஆமா. அதுக்காக புறத்தை முழுசும் தேய்ச்சிட வேண்டாம். 2 நாள் 6 10 வந்து நீங்க ஒன்றும் தேய்ச்சிட வேண்டாம், அதை ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம். 8 12 இருக்குல்ல, ஆமா, அதை தேய்க்கணுமா வேணாமா? அது வேதனை கொடுக்க வேண்டியது. எல்லாத்துலயும் எந்த ஒரு காரகத்திலும் 8 12 சொன்னா வேதனை தான். செவ்வாயில 8 12 வந்துருச்சுன்னு சொன்னா, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் பாருங்க, அது எல்லா பிரச்சனையும் அவருக்கு ஒட்டு மொத்தமா இருக்கும். அடி, காயம், ரத்தம், ஈரல ரத்தம் வரும், ஒவ்வொரு பிரச்சனையும் வரும். இடம் வாங்கினீங்கன்னா பிரச்சனை வரும், சண்டை வரும், சச்சரவு, எல்லாமே பிரச்சனையா இருக்கும். இப்ப அந்த 8 வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய 12ஆம் பாவம் 7, 12 வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய 12ஆம் பாவம் 11. 7ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் ஆக்டிவேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அதிகமாக நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளா வாண்டனா போய் அதை செய்ய ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிரும்? அந்த 8 12 அழிஞ்சு போயிடும். 7ஆம் பாவம்ங்கிறது என்ன? 7ஆம் பாவம் கலசரம் மட்டும் இல்ல, நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் தான் 7. சமுதாய மக்கள் இது 7. நண்பர்கள் 7. நம்மிடம் யாசகம் கேட்டு வருபவர்கள் 7. துன்பமா ரொம்ப கஷ்டப்படுறவங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது 7. அவங்கெல்லாம் 7ஆம் பாவம். அப்ப நீ சமுதாயத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு, நம்மோடு தொடர்புகள் இருப்பவங்களுக்கு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்துக்கு நீங்கள் உதவி செய்து உதவி செய்து உதவி செய்து ஈகை தர்மம் செய்து அந்த தொண்டு செய்து இதை பண்ணிட்டே வந்தீங்கன்னா 7 பண்ணீங்கன்னா 8 காணா போயிடும். இதைத்தான் அந்த காலத்துல சொன்னாங்க. ஜோதிடத்தில் கெட்ட நேரம் வருதா, நீ தான தர்மம் போய் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. கோயில போய் தான தர்மம் பண்ணுனாங்க, அதுக்குரிய இடம் கோயிலுன்னு சொன்னாங்க. இப்ப கோயில போய் சாமி முட்டுட்டு எனக்கு கஷ்டத்தெல்லாம் நீக்குன்னு சொல்லி சாமிகிட்ட 10 ரூபாய் உண்டியில போட்டு என் பாட்டு வந்துடுறான். தானமும் பண்ணல, தர்மமும் பண்ணல. கோயிலுக்கு போய் சாமிகிட்ட போய் எப்படியா தீத்துரு அப்படின்னு சொல்றான். மரியாதை என்னை தீத்து வையின்றான். சில பேர் ஒழுங்கா தீத்துருன்றான். ஏய், நீ தீத்துட்டீங்கன்னா உனக்கு நான் இதை கொடுக்குறேன்றான். நீ தீர்த்துக்கலன்னா சாமியவே தூக்கிடுவேண்டான்றான். இப்படி டீல் பேசிட்டு இருக்கான். இல்லை, அப்ப 7ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணாதான் 8 குறையும், வேதனை குறையும். 11ங்கிறது என்ன? 11ங்கிறது என்னன்னா, 7ங்கிறது நீ இண்டிவிஜுவலா தர்மம் செய்யறது. 11ங்கிறது ஒரு அமைப்பு ரீதியா, இப்ப தமிழானந்த யோகத்துல இணங்கி நம்ம ஒரு இணைப்பாக ஒரு குழுவாக இருந்து நாம அந்த பணியை செய்கிற மாதிரி. இது 11ஆம் பாவம். நீங்க இண்டிவிஜுவலா செஞ்சீங்கன்னா அது 7ஆம் பாவம். இப்ப இதுல இணைஞ்சு இப்ப இன்னைக்கு இதுல நம்ம கோஹோஸ்ட் வந்து இதுல எல்லா பேரும் நீங்க பண்றீங்க, நீ ஒரு அமைப்புல இருந்துட்டு பண்றீங்க. அப்படி எந்த அமைப்பில் இருந்து கொண்டு பண்ணால் அது 11ஆம் பாவம், அது 12ஆம் பாவத்தை வீழ்த்தி விடும். ஜோதிடத்தை படிக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப வலியுடன் கூடிய அந்த நாட்டு நோய்கள் செவ்வாரம், அதே போல கடன் பழக்கம், அதாவது மிரட்டப்படுதல், மிரட்டப்படுதல், இது பொதுவாக இந்த 6ஆம் பாவம் இந்த செவ்வாயில போயிருக்கும். 6ஆம் பாவம்ல பொருந்தும். 6ஆம் பாவத்தில் இருக்கிறது எல்லாம் செவ்வாய். நோய், கடன், அடிக்கடி பிரச்சனை, இதெல்லாம் யாரும். இப்ப இதே 5ஆம் பாவம் வந்து 8 12 இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவர் சொல்லும் போதே பார்த்தா, அவர் பலன் சொல்றதே பார்த்தா இடக்க மட்டக்கா சொல்லுவாரு, அடாதடியா சொல்லுவாரு. அப்படியாக்க இப்ப அவ்வளவுதான், இந்த திசையில நீ அப்படியே போய் சேர்ந்துருவ, ஒன்றும் பண்ண முடியாது, ஓடு
இப்படின்னு மிரட்டுவாரு. அந்த மாதிரி இருக்கும். 5ஆம் பாவம் எப்போ யாருக்கு அதாவது 3, 5, 7, 9, 11 தொடர்பு அப்படி இருந்துச்சுன்னா அவர் நல்ல பலன்களை ஆராய்ச்சி பண்ணி அவர் சொல்லக்கூடியவராக இருப்பார் இருப்பார் 2 நாள் 6, 10 இருந்துச்சுன்னு வச்சுங்க 5ஆம் பாவம். இவர் ஜோசியரா இருந்தாருன்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணுவாரு, எப்படி சொன்னா இவர் வந்து 500 ரூபாய்க்கு பதிலாக 1000 ரூபாய் விடுவாரு, அப்படி பலன் சொல்லுவாரு. காரியத்திலே இருப்பாரு. அப்ப இந்த எல்லாத்துலயும் ஆவரேஜா இருக்கிறது பாத்தீங்கன்னா 3, 7, 11. 3, 7, 11 இருந்துச்சுன்னா நல்லதை சொல்லி அப்படி நல்லா கரெக்டா சொல்லி கரெக்டா வாங்குவாரு. 5, 9 பாத்தீங்கன்னா சரியா சொல்லுவாரு. அதை வச்சு என்ன பண்ண காசு வாங்க மாட்டாரு. என்னைய மாதிரின்னு வச்சுக்கீங்களேன், இப்படி இருப்பாரு. அந்த மாதிரி அந்த அதுக்கும் அப்படி வேணும். அப்ப பல கோணத்தில் நாம இதையெல்லாம் பார்க்கணும். அப்ப இந்த 6ஆம் பாவமும் செவ்வாயும் ஒரே மாதிரியான ஒரு குணாதிசயங்களை கொண்டது. மிரட்டப்படுதல். இப்ப காவல்துறை, ராணுவம் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இதே போல கனரக வாகனங்கள்லாம் செவ்வாயே போறோம். இப்ப நீங்க பெரிய இந்த ட்ரக்கர் ஓட்டுறாங்க, ஜேசிபி ஓட்டுறாங்க, இதெல்லாம் வச்சிருக்காங்க, அதை வச்சு வியாபாரம் பண்றாங்க. இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்லா ஆதிக்கமா இருக்கும். அப்படி அப்ப செவ்வாய் வந்து 2 நாள் 6, 10 இருந்துச்சுன்னா அவரு ஜேசிபி பெரிய கனரகம் வாகனம் 50 லாரியை வாங்கி ஓனரா இருப்பாரு. அதே அது வந்து ஒரு 6, 8, 4, 6, 8ன்னு இருந்துச்சுன்னு சொன்னா 8 அதுல சேர்ந்துருச்சுன்னு சொன்னா அவர் அதுல டிரைவரா இருப்பாரு, கஷ்டப்படுவார். அதே 8, 12 இருந்துச்சுன்னா பெரிய கனரக வாகனத்தை ஓட்டி போய் விழுந்து கிடிச்சு காலமாகி ரணமாகி அப்படி உட்கார்ந்துருப்பார். இப்ப அந்த கனரக வாகனங்கள் இப்ப மிலிட்ரியில் இருக்கக்கூடிய டேங்கர் ஓட்டுறது இது எல்லாமே செவ்வாயை சார்ந்ததாகத்தான் இருக்கும். அதே போல மன உளைச்சல் அதிகமாக இருப்பவர்கள் செவ்வாயினுடைய காரகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் தானே நம்ம தாம்பத்தியம்னு சொன்னோம். ஆனா இந்த செவ்வாயும் அதுக்கு வரும். எப்படி வரும்னா அதிக காம இச்சை, அதிக காம இச்சை மட்டும் இல்ல, முரட்டுத்தனமான அந்த காம இச்சை. இப்ப இதுதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க பாத்தீங்கன்னா. இதை செவ்வாய் ரொம்ப வலுவா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரியான முரட்டுத்தனமான அந்த காம இச்சை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முன்கோபம் அதிகம் வரக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் ஆதிக்கம் இருப்பவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமில்ல, அது அதாவது ஆதிக்க உணர்வு, அடுத்தவங்களை ஆதிக்கம் பண்ணணும், அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு மன தன்மை, இவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே போல கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எல்லாருமே இந்த செவ்வாய் இருப்பாங்க. இப்ப நீங்க இப்ப பாருங்க, அடியாளு அது எல்லாம் கத்தி அருவா இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி காலத்துல ஈட்டி இருந்துச்சு, இப்ப கத்தி அருவான்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதே இப்ப செவ்வாய் வந்து நல்ல ஒரு இதுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவாரு, அவர் கத்தியை யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் என்ன பெரிய ஒரு கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல அவர் வெங்காயம் நறுக்கிறவரா இருப்பாரு, தக்காளி நறுக்கிறவரா இருப்பாரு. அது இப்ப 6, 8, 12 இருந்துச்சுன்னா இந்த இதை வச்சுட்டு பெரிய போய் எவனையாவது குத்துறது, சண்டை போடுறது, இப்படி இருப்பார். கூர்மையான ஆயுதங்கள் முழுவதும் இந்த செவ்வாய் காரகத்துவம் கொண்டதாக இருக்கிறது. அதே போல இந்த பெரிய பெரிய இயந்திரங்கள் எல்லாமே, இரும்பு கொண்ட இயந்திரங்கள், அந்த பெரிய இயந்திரங்களை இயக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில கூட ஒரு பெரிய இயந்திரம் மெக்கானிக்கல்னு சொல்றோம், மெக்கானிக்கல் முழுவதும் இந்த செவ்வாய் இருக்கிறவங்களாலதான் அதை செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மசில்ஸ், கை மசில்ஸ் அவங்க நல்லா இருந்தாதான் இந்த இயந்திரங்களை இயக்க முடியும். அவர்களும் இதை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். கட்டுமான தொழில், அந்த கொத்தனாறு, சித்தாளு, மம்புட்டியாளு இவங்க எல்லாமே செவ்வாயை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த கட்டுமான கருவிகள், இப்ப இந்த கட்டடம் கட்டுறதுக்குரிய மெட்டீரியல் கடை வச்சிருக்காங்க பாருங்க, அது இந்த சிமெண்ட் கடை, இரும்பு கடை, கம்பி கடை, அந்த மாதிரி இந்த கடைகள் வச்சிருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி செவ்வாய்ங்கிறது ஒரு செவ்வாய் இப்ப என்ன பண்ணலாம், ஹார்ட்வேர்னு வச்சுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய புதன் வந்து சாஃப்ட்வேரா வரும். இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மாற்றி வரும் அது. அப்ப செவ்வாய் அப்படிங்கிறதுனுடைய குணாதிசயம். உடனே நீங்க போய் உங்க இதுல போய் செவ்வாய் இருக்கா, நம்ம வந்து மேச இலக்கணமா, விருச்சிக இலக்கணமா அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே இது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா இதை சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கும். இது மோசமா இருந்தா மோசமா இருக்கும். அப்ப இதனுடைய குணம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மனுஷன் நல்லவனா இருந்தா நல்லதா இருப்பான், கெட்டவனா இருந்தா கெட்டவனா இருப்பான், மீடியமா இருந்தா மீடியமா இருப்பான். அவனுக்குள்ள என்ன இருக்குங்கிறது அவனுடைய கர்ம வினையை பொறுத்து இருக்கிறது.
அது நம்ம கட்டத்துல நம்ம ஜாதகத்துல அந்த கர்மவினையை பொறுத்து தான் 8-12 வருதா, 2-4-6-7 வருதா, 3-7-11 வருதா, அதுதாங்க இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம கர்மவினை தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்மளுடைய அறிவை கொண்டு அதை என்ன பண்ணலாம், மாத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா மாத்திரலாம். எப்படி, அதனுடைய 12ஆம் பாவத்தை இயக்கி 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 மாற்றி விடலாம். அதற்குரிய வழிகாட்டுதலை சொல்லுபவர் தான் ஜோதிடராக இருக்க முடியும். நீங்கள் அப்படிப்பட்ட ஜோதிடராக வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. இந்த செவ்வாய்க்குரிய கிரகம் இது கடவுள் முருகன். அது இந்த செவ்வாய்க்குரிய தானியம் துவரம்பருப்பு. செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா துவரம்பருப்பு நீங்க அதிகமாக சாப்பிடுங்க. செவ்வாய் 8-12 தொடர்பு வீக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ துவரம்பருப்பு சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஊதிக்கணும். அப்ப துவரம்பருப்பினால் செஞ்சதை தானம் செய்யுங்கள். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், துவரம்பருப்பை நீங்க சாப்பிட்றதா தானம் பண்றதா அப்படிங்கிறது. அதே போல நிறம் சிவப்பு, செம்பு. செம்பு என்பது இந்த செவ்வாய்க்குரிய உலோகமாக இருக்கிறது. செவ்வாய்க்குரிய திசை தெற்கு, செவ்வாய்க்குரிய கல் பவளம். இதெல்லாம் நம்ம சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்று செவ்வாய் என்ற கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நாம் ரொம்ப விரிவாக பார்த்துருக்கோம். இன்னைக்கு செவ்வாயும் புதனும் முடிச்சிடணும்னு நினைத்தேன். செவ்வாயிலேயே நமக்கு டைம் சரியாயிடுச்சு. ஆனால் நம்ம இப்படி நம்ம ஆழமா இப்படி சிந்திக்க தான் இது அப்படியே உங்க மனசுல பதியுங்கிறதுக்காக அப்பப்ப நாம சில ஜோதிட ஞானத்தையும் சேர்த்து 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 சொல்லிட்டு வரேன். அப்பதான் நீங்க ஓரளவுக்கு இதுல ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவராக வர முடியும் என்ற அடிப்படையிலே இன்றைய ஜோதிட ஞானத்தை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரம் புதன் என்ற, இன்னைக்கு ஹார்ட்வேரை பார்த்தோம், அடுத்த வாரம் சாஃப்ட்வேரை பார்ப்போம். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்று ஜோதிட அடிப்படை பயிற்சி செவ்வாய் என்ற கோளை பற்றி ஐயா அவர்கள் விரிவாக எடுத்துக் கூறினார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இப்ப ஐயா இதுவரைக்கும் இதுக்கு முதல்ல சூரியன் சந்திரன் அப்படி 2 கோளை பற்றியும் எல்லாம் விவரமா சொன்னாங்க. இந்த வாரம் செவ்வாயை பற்றி சொல்லியிருக்காங்க, ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சு இது ஒரு ரீகேப் பண்ற மாதிரி கொஞ்சம் இதை பத்தி ஒரு சுருக்கமா ஒரு இதை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப ஐயா முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு வரக்கூடிய 2 துன்பங்கள் தான். ஒண்ணு மனதளவுல துன்பம் அல்லது அந்த நோய். இந்த 2ஐயும் நாம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த செயல்விளை தத்துவத்தையும் கர்மவினை தத்துவத்தையும் தெரிஞ்சுட்டு தொண்டு ஈகை செய்யும் போது இந்த நோயும் துன்பமும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ செவ்வாய் அப்படின்ற கோள் அப்படின்னு வந்தது, நம்ம பூமிக்கு அது வெளியில இருந்து சுற்றக்கூடிய கோள். செவ்வாய் அது நம்ம பூமியை போல தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. செவ்வாயை பூமி காரகன் அப்படின்னு சொல்வாங்க. அது பூமியை ஒத்து அது இருக்கிறதுனால செந்நிறமான கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. ஏன்னா அங்க செவ்வாயினுடைய அந்த மண்ணு சிவப்பா இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதனால அது செந்நிறமான கதிர்களை அங்கிருந்து வீசிக்கொண்டு உள்ளது. இப்போ இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இதெல்லாம் செவ்வாயினுடைய இதை வச்சுதான் நம்ம அதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில அது நடக்குது. அப்புறம் சூரிய குடும்பத்துல உயிர்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு தகுதி அந்த கோளுக்கு நம்ம பூமிக்கு மட்டும்தான் இருக்கு. எப்படின்னா இந்த புதன் அப்படின்ற கோள் வெப்பம் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கனால வெப்பம் அதிகமா இருக்கு. அது ஒரு நீர்த்தன்மையா இருக்கும், அங்கே இருக்க முடியாது. அதே மாதிரி சனி ஒரு இருட்டு கிரகம் அப்படின்னு சொன்னாங்க. குரு வாயு கிரகம், அப்போ வாயு மட்டும்தான் அங்க இருக்கு. இப்ப பஞ்சபூதங்களும் ஓரளவு அந்த குறிப்பிட்ட அளவுல சேர்ந்து இருக்கும் போதுதான் அங்க உயிர்கள் வாழ முடியும் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதே ஐயா இந்த இதுல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் தான்.
இப்ப வந்து பூமி வந்து ஒரு காலத்துல வந்து உயிர்கள் வாழ தகுதி இல்லாம போயிடும் அப்படின்னு ஆராய்ச்சியிலயும் சொல்றாங்க. இந்த ஜோதிடத்திலையும் அது சொல்றாங்க. இப்ப அந்த நிலை வரும்போது, இங்க பூமியில அந்த நிலை வரும்போது, செவ்வாயில வந்து ஓரறிவு அங்க தொடங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஐயா. அப்போ வந்து அது வந்து ஓரறிவு வந்துச்சுன்னா அடுத்தடுத்து பூமி போல அது மாறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா அது வந்து ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல வந்து இந்த சூரியனோட புதன் போய் சேர்ந்துரும். ஏன்னா அது வெப்பம் தாங்க முடியாம அது அதிகமாகி அதோட போய் சேர்ந்துரும். இந்த பூமிக்கு ஒத்ததாக இது செவ்வாய் அப்படின்ற கோள் வந்து பூமிக்கு ஒத்ததாக இருக்கு. இப்ப அந்த செவ்வாய் வந்து நம்ம உடம்புல வந்து தசைகளோட தொடர்புடையது. அப்ப அந்த தசைகள் வந்து நல்ல கட்டுமஸ்தான தசைகள் இருக்கணும், இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உடல் உழைப்பு அதிகமா செய்யக்கூடியவர்கள், அவங்க தான் மிலிட்டரி, போலீஸ் அந்த மாதிரி எல்லாம் அதுல எல்லாம் ஒர்க் பண்றவங்க வந்து இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் தான் அதுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்ம உடம்புல வந்து ஈறு சம்பந்தமான பிரச்சனை வந்துச்சுன்னா அது செவ்வாயினுடைய தாக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த கட்டுமஸ்தான உடல் உடல் எவ்வளவு வலிமை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மன வலிமையும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து இந்த செவ்வாய்க்கோள் வந்து எதனுடைய தொடர்பு இருக்கும்போது நமக்கு என்னென்னவெல்லாம் அது எந்த மாதிரி எல்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2, 4, 6, 10 அப்படின்னு தொடர்பு இருக்கும்போது நல்ல நிறைய நிலங்கள், இடம் அதெல்லாம் வந்து அவங்க வந்து வாங்குவாங்க. ரொம்ப அதை வச்சு சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. 8, 12 தொடர்பு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து விபத்து, அடிதடி, தழும்பு அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1, 5, 9 தொடர்புல இருக்கும்போது அவங்க வந்து நல்ல விஷயத்த அதே வந்து நல்லதாக அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கடினமான உழைப்பு இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த துறையில இருந்தா கூட அவங்க வந்து லேசான வேலை பார்க்கக்கூடிய, உதாரணமா அவங்க வந்து கிச்சன்ல வேலை பார்த்தாங்கன்னா அதை மெயின்டைன் பண்றது, சூப்பர்வைஸ் பண்றது, அந்த அட்மின்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான வேலையை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3, 7, 11 தொடர்பு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பெரிய ஆபீசராகவும், அப்ப அந்த பெரிய அந்த வண்டி டிரைவராக அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ரொம்ப கோபப்படுவாங்க, வீரம் மிக்கவர்கள் அப்படின்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த இந்த தொடர்பை பொறுத்து அது வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து தெளிவா சொன்னாங்க. இப்ப வந்து இப்ப வந்து இந்த 6, 8, 12 தொடர்பு இருக்கும்போது ஐயா வந்து இது ரொம்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சொல்லியிருக்காங்க. 8, 12 தொடர்பு இருக்கும்போது இப்போ ஒரு இடம் வாங்குறோம் அந்த மாதிரி, அப்போ வந்து அந்த இடத்துல வந்து 2, 3 பேர் ஏற்கனவே பதிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்மளை ஏமாற்றக்கூடிய, நமக்கு பிரச்சனை வரக்கூடிய அந்த சிக்கல்ல வந்து நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அங்க இருக்கும். அதனால இதை தெரிஞ்சுக்கும் போது நாம அந்த சிக்கல்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். அதுக்காக இது வந்து ரொம்ப நமக்கு முக்கியமான நிறைய தகவல்கள் ஐயா வந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்தெல்லாம் இந்த மொத்த இதுல இருந்தெல்லாம் நாம வந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரே வழி, நமக்கு வந்து 2 வழி இருக்கு அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஒண்ணு வந்து தான தர்மம், தொண்டு, ஈகை அப்படின்னு சொன்னாங்க. 2வது வழி வந்து அதுல இருந்து, அதாவது நம்ம கஷ்டப்படணும். அதே சமயத்துல நாம வந்து அந்த துன்பம் வந்து அந்த சிரமப்படுறது வந்து ஆஹ் பெருசா வேற மற்றவர்களை எல்லாம் தாக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணமாவும் சொன்னாங்க ஐயா வந்து. இப்போ நம்ம அந்த மாதிரி நேரத்துல நோய் வரணுமா, இது வம்பு தும்பு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா, கேஸ் அந்த மாதிரி எல்லாம் வரணுமா, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு கடனை வாங்கி வீடு வாங்கும் போது வட்டி கட்டி நம்ம சிரமப்படும் போது அந்த துன்பத்தை நம்ம அனுபவிச்ச மாதிரி ஆயிடும், அதை வந்து சமப்படுத்துற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வழியாக ஐயா வந்து சொன்னாங்க. இது ரொம்ப நம்ம வந்து குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் செவ்வாய் வந்து சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சகோதரர்களை வந்து நம்ம அந்த செவ்வாயுடைய இதை வச்சு நம்ம கணித்துக் கொள்ளலாம். எந்தெந்த இதோட இருக்கும்போது சகோதரர்கள் நமக்கு எப்படி எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப பிரியமா இருப்பாங்களா, அவங்க வந்து
சும்மா போக்குவரத்துக்கு மட்டும் இருக்குமா, அல்லது எதிரி மாதிரி இருப்பாங்களா, அதெல்லாம் வந்து இந்த தொடர்பை வைத்து, அந்த இடத்தினுடைய தொடர்பை வச்சு ஐயா வந்து விளக்கமா சொன்னாங்க. அப்புறம் வந்து பெண்களுக்கு கலஸ்திர தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7ஆம் இடம், அத பார்க்கும்போது செவ்வாயும் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் தான் காரகன் பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து சுக்கிரன் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த 7ஆம் இடம் சுத்தமா இருக்கணும்னு சொன்னாங்க. 10ஆம் இடம் வந்து 10ல ஒரு பாம்பாச்சும் இருக்கணும், அல்லது பாவியாவது இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. சுத்தமா இருக்கக்கூடாது அப்படின்றது. அப்புறம் செவ்வாயினால வந்து நமக்கு வந்து என்ன தாக்கம் அப்படின்னு சொன்னா, இந்த ரணம், ரத்தம் அதெல்லாம் வந்து ரத்தம் வெளியில வர்றது, ஆக்சிடென்ட் ஆகுறது, அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாள்பட்ட நோய்கள், வலியோட வேதனையோட இருக்கும்போது, அது செவ்வாயுடைய தாக்கத்தினாலதான் அதெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஜோதிடத்தையும் மருத்துவத்தையும் இணைச்சு பார்க்கும்போதுதான், இணைச்சு செய்யும் போதுதான் நமக்கு வந்து இந்த துன்பத்திலிருந்து நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படின்றத ஐயா வந்து சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து ஐயா சொன்னாங்க. ஒரு இப்போ 7ஆம் இடம் அஹ் அது வந்து ஒரு இடத்த வந்து வீக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடத்த வந்து நம்ம வந்து அத ஹெவி பண்ணணும். அதாவது அகம் வலுக்க வலுக்க புறம் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுவும் வந்து நமக்கு வந்து ரொம்ப நம்ம குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம். அப்போ நாம வந்து இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது மன உளைச்சல், முன்கோபம், மத்தவங்கள டாமினேட் பண்றது, அடக்கி ஆள்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ ஹார்ட் ஒர்க், அதாவது ஹார்ட்வேர் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய கனரக வாகனங்கள், கனரக இயந்திரங்கள், அந்த இயந்திரங்கள், அந்த கட்டுமான தொழில், அதற்கு தேவையான பொருட்கள், இந்த கடையெல்லாம் வச்சிருக்கவங்க எல்லாம் செவ்வாயினுடைய அஹ், இதனாலதான் தாக்கத்தினாலதான் இந்த வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. செவ்வாய் செவ்வாய்க்கு உடைய தெய்வம் அப்படின்னு சொன்னா வந்து முருகன். செவ்வாய் திசை நடக்குது, செவ்வாய் புத்தி அதெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த முருகன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முருகனை கும்பிடணும்னு சொல்லுவாங்க. தானியம் அப்படின்னு சொல்லும்போது துவரம் பருப்பு. நம்ம வழக்கத்துல கூட செவ்வாய்க்கிழமை பெரும்பாலும் சாம்பார், துவரம் பருப்பு சாம்பார் தான் நம்ம வீட்டுல செய்வோம். நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஆஹ் அது வந்து நமக்கு வந்து ஆஹ் ஆதிக்கம் அதிகமா இருக்கும்போது துவரம் பருப்பை சேர்க்காம வந்து அதை வந்து தானமாக கொடுக்கணும்னு ஐயா சொன்னாங்க. இதுவும் வந்து நம்ம குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் அதனுடைய உலோகம் வந்து செம்பு, திசை தெற்கு. மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நவமணிகள்ன்றது வந்து பவழம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாயை பத்தி ஓரளவுக்கு ஐயா வந்து ரொம்ப விரிவா எல்லா விஷயத்தையும் வந்து இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மனசுக்குள்ள நல்லா ரீகால் பண்ணி பதிவு வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது ஜாதகம் பார்க்கறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஐயா அவர்களுக்கு நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். ஐயா அவர்களை துரிய நிலையில் நின்று அனைவரும் வாழ்த்துவோம். இணையான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அனர்கலிமா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட வகுப்பு மிக சிறந்ததாக அமைந்தது. ஜோதிட ஆச்சாரிய நன்மணி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிகள். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அதற்கு தெளிவான விளக்க உரை அளித்த நம்முடைய கமலவேணி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். நம் வாழ்வியலில் தினமும் சந்திக்கக்கூடிய சவால்களை எவ்வாறு சமாளிக்கிறோம், அதாவது விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்குரிய அத்துணை விஷயங்களையும், திருமணமாக வேண்டுமா, தொழில் செய்ய வேண்டுமா, உடலை பாதுகாக்க வேண்டுமா, எந்தெந்த தொழில் செய்தால் எவ்வாறு இருக்கும், எதன் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மிக தெளிவாகவும் அதற்கான பரிகாரங்களை, அதாவது விதியை மதியால் வெல்லக்கூடிய பரிகாரத்தை சொன்னாங்க. ஐயா, இதுல எனக்கு ஒரு கேள்வி. நமக்கு மகரிஷி அவர்கள் நவகோள்கள் மீது தவம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தவத்தை நாம் உணர்ந்து செய்து வரும்பொழுது இந்த கோள்களினால் ஏற்படும் தாக்கம்
நம்முடைய கர்ம வினைப்படிதான் உண்டாகும். அது நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த தாக்கத்திலிருந்து நாம் வெளிவருவதற்கான ஒரு நமக்கு நல்ல சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுக்கும் அல்லவா? அதை நீங்க தெளிவாக்கணுங்க ஐயா. அதே மாதிரி இன்னொன்னு வந்து இப்போ அந்த தசை அதாவது செவ்வாய் கிரகமானது தசைக்கு உரிய கிரகம். இது மிலிட்டரி மற்றபடி கனரக வாகனங்கள் உபயோகிப்பவர்கள்னு சொன்னீங்க. விவசாயிகள் எந்த துறையில வருவாங்க ஐயா? அது எனக்கு ஏன்னா வேளாண்மை இல்லைன்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க, சாப்பாடுக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. சோ அவர்களுடைய தொழிலும் முக்கியம் அல்லவா? அது எந்த வகையில வரும்? அதற்கான விளக்கம் ரெண்டுமே தேவைங்க ஐயா. நன்றி ஐயா. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். சுனந்தா மகாதேவன் பேசலாமா? வாழ்க வளமுடன். தேங்க்யூமா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, பித்ரு தோஷத்துக்கு இந்த செவ்வாய்க்கு ஏதான கனெக்ஷன் இருக்குதா? அதாவதுமா அதாவது குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து 5ஆம் பாவம் குரு, அதுதான் முக்கியமான ஒரு இதா எடுத்துக்கிறோம். ஆனா இதுல செவ்வாய் எப்ப சம்பந்தப்படும் அப்படின்னா 5ஆம் பாவத்துக்கு செவ்வாய் அதிபதியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம செவ்வாயை நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? 5ஆம் பாவமும் குருவும் தான் குழந்தை பிறப்புக்கு. 5ஆம் பாவத்துக்குரிய கிரகம் செவ்வாய் வந்துச்சுன்னா அப்ப செவ்வாயும் சேர்த்து பார்க்கணும் இல்லையா? ஆமா, அப்படிதான் பார்க்கணுங்கம்மா. ஓகே. டைரக்டா செவ்வாய் பார்க்க வேண்டியதில்லை. குருவும் 5ஆம் பாவம்னு வச்சுக்கோங்க. 5ஆம் பாவத்துல செவ்வாய் தான் வரணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு 5ஆம் பாவமே குருவா வந்துடும். ரைட்டுங்களா? அப்ப குரு கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுங்க, 5ஆம் பாவமும் கெட்டு போயிருக்கு, குருவும் கெட்டு போயிருக்கு, குழந்தை பிறக்காது. 8-12 இருந்தா பிறக்காது. இல்லாட்டி ஆர்டிபிஷியலா போய் பண்ண வேண்டியிருக்கும், இல்லாட்டி வைத்தியம் பார்த்து தான் பண்ண வேண்டியிருக்கும், அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்ப செவ்வாய் வந்து இதுல டைரக்டா தொடர்பு கொள்ளாது. 5ஆம் பாவத்துக்கு உரியதாக வந்தால் தொடர்பு கொள்ளும், இல்லாட்டி அது இல்லைங்கம்மா. ஓகே ஐயா. பித்ரு சொல்றாங்களையா ஜாதகத்துல பித்ருதோஷம், அது செவ்வாய்க்கு தானே சம்பந்தமா? அதுவுமே அந்த கிரகத்தை வைத்து இல்ல பாவத்தை வச்சுதாங்கம்மா நம்ம மேக்சிமம் பார்க்கணும். அதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்றோம் இல்லையா? ஆமா, 5வது. அப்படி அப்படி பார்க்கணும். அதுல நீ அந்த பாவத்துல வந்து செவ்வாய் வந்துச்சுன்னா செவ்வாய், அதுல குரு வந்துச்சுன்னா குரு, அப்படிதான் பார்க்கணும். அப்படிதான் பார்க்கணும். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. கார்த்திகேயன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ தோஷங்கிறது வந்து என்ன அர்த்தங்க ஐயா? அது வந்து செவ்வாய் அந்த கோள் வந்து வீக்கா இருக்குன்றது அர்த்தமா? அதாவது இந்த செவ்வாய் தோஷம் கேக்குறீங்களா, பொதுவா தோஷம் கேக்குறீங்களா? இப்ப தோஷம் இப்ப செவ்வாய் தோஷம்ன்றாங்க, மத்த தோஷங்களும் சொல்றாங்க. அப்ப தோஷம்னா என்ன அர்த்தம்ன்றத புரிஞ்சுக்க முடியல. அதாவது தோஷம்னா என்னன்னாங்க, பொதுவா தோஷம் அப்படின்னா என்னன்னா அந்த இடத்துக்குரிய அந்த அந்த இடம் என்ன செய்யணுமோ அதை கெடுக்கிறது எல்லாமே தோஷம்தான். ரைட்டுங்களா? எந்த ஒரு பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை கெடுக்கிறது எல்லாமே தோஷம்தான். ஆனா நம்ம இன்னைக்கு வந்து செவ்வாய் தோஷம் ஒண்ணுதான் இப்ப சமுதாயத்தில் பேசப்படுகிறது. ரைட்டுங்களா? அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதுல இப்ப என்ன அப்படின்னோம்னா, இப்ப மசில்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மசில்ஸினுடைய அந்த இயக்கம் வந்து வேறுபாடா இருக்கும், அது நார்மலா இருக்காது. அப்ப என்ன பண்றது? செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணு. இப்ப இப்ப பாருங்க, அந்த மசில்ஸ் வேலை செய்யறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப கை மசில்ஸை வச்சு சண்டை போடுறது இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மசில்ஸ் சரியா இருந்தால்தான் ஆண்களுக்குரிய ஆண்குறி அது அது அந்த தன்மைக்கு மாறும். இப்ப அதுல செவ்வாயில ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் குறைபாடு இருக்கும். அப்ப என்ன பண்ணிட்டாங்க இவங்க, இந்த இதுல கொஞ்சம் குறைபாடு இருந்தா அந்த அதே குறைபாடு இருக்கக்கூடிய பொண்ணை சேர்த்துரு.
இது எல்லாமே அனுபவத்தினால் இவர்கள் செய்த ஒரு இது. அதுதானே தவிர இந்த தோஷங்கிறது இதன் அடிப்படையில் தான் சொல்றாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா 1, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம். சரி, அதே மாதிரி அது அந்த மாதிரி இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். இது வந்து மேம்போக்கா சொல்ற செவ்வாய் தோஷம். ஆனால் அந்த செவ்வாயினுடைய தொடர் இப்ப 1, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த செவ்வாயினுடைய தொடர்புகள் வந்து 1, 3, 7, 9, 5, 7, 9ன்னு இருந்துச்சுன்னு வச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்க 8, 12 வந்தாதான் தொடர்புல பிரச்சனை வரும். அப்ப இன்டெப்தா போய் பார்த்தோம்னா மேலோட்டமா செவ்வாய் இருப்பவர்களுக்கு உள்ளே அது 8, 12 இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அங்க ஒண்ணுமே பண்ணாது. அதனாலதான் இண்டிவிஜுவல் ஜாதகத்தை நல்ல நட்சத்திரத்தின் பாதசாரம் அடிப்படையில உள்ள போய் உபநட்சத்திரத்தை அடிப்படையில் அதை பார்த்து அப்படி முடிவு பண்ணணும். மேம்போக்கா முடிவு பண்றதுங்கிறது இல்லை அப்படிங்கிறது தாங்க உண்மை. அதனால தோஷங்கிறது வந்து இதுக்கு இருக்கக்கூடிய தன்மை அங்கு குறைபாடாக இருக்கும், அவ்வளவுதான். அப்ப அந்த குறைபாடு இருக்கும்போது இதை என்ன பண்ணோம், நம்ம கல்யாணத்துக்கு தான் பாக்குறோம். ஏன் பாக்குறோம்? கல்யாணத்துல அவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியான அந்த உணர்வு நிலைகள் இருந்தா தான் அந்த தாம்பத்தியம் சரியா இருக்கும். இதுல ஒண்ணு கூட குறையா இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் சரியா வராதுங்கிறதுனால குறையா இருக்கிறதுக்கு குறையா இருக்கிறது, வீரியமா இருக்கிறதுக்கு வீரியமா இருக்கிறது. அப்படி வந்து இது அனுபவத்துல இணைச்சதுதாங்க இந்த தோஷம், செவ்வாய் தோஷம்ங்கிறது. வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க இப்போ நம்ம நிகழ்காலத்துல நம்ம செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் செயல்களையும் நம்ம சரியா செய்யும் போது எதிர்காலம் நல்லா வரும் இல்லைங்க. நம்ம ஆமா, தேவையில்லை. மாறும். ஆனா மாறும் சொன்னோம்னா இன்னைக்கு நினைச்சு அடுத்த வாரம் மாத்திடணும்னா முடியாது. ரைட்டுங்களா? இப்போ 30 வயசுல ஒரு மோசமான திசை வருது. நீங்க 15 வயசுல இருந்து நீங்க அந்த மாத்த ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, 30 வயசுல அந்த திசையை வென்று விடலாம். ஆனா அந்த திசை ஆரம்பிச்சது இப்பதான் இப்ப கெட்ட காலம் ஆரம்பிக்குது, இன்னையில இருந்து நான் பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா அதை முழுசா மாத்த முடியுமா? முடியாது. நான் அதுக்காக தான் நான் சொன்னேன், நீங்க அந்த மாதிரி முன்னாடி மாத்தல, முன்னாடி அந்த பதிவை அழிக்கிற வேலையை செய்யல, ஆனா வந்து மாட்டிக்கிட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எந்த பாவத்தினால் உங்களுக்கு 8, 12 வந்துச்சுன்னா 7, 11 தீவிரமாக ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றேன். ஆனா தீவிரமா இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வரைக்கும் நாம வந்து பார்த்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாரும் செஞ்சதே இல்லை. ஆமா இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் யாருமே அதுல தீவிரமா செஞ்சது இல்லை. அந்த வைராக்கியம் யாருக்கும் வர்றது இல்லை. அப்படிதான் இருக்கு. இப்ப என்கிட்டயே கேட்பாங்க, நீங்க எப்படிங்க ஆஸ்மாவை சரி பண்ணீங்க? நான் இதெல்லாம் பண்ணினேன், இதெல்லாம் பண்ணீங்கன்னா சரியாயிரும். ஆனா இதை கேட்டுட்டு போய் பண்ணி சரியானவங்க யாருமே இல்லை. அவங்க என்ன அதெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் எங்களால இருக்க முடியாதுங்க, பேசாம நாங்க ஊசியை போட்டு போயிட்டே இருக்கோம், அப்படிதான் போறாங்களே தவிர இதற்கு தீர்வு சொன்னாலும் தீர்வை நான் உறுதியாக அதை எடுத்து அதை செஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு யாரும் தயாராக இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இப்ப நீங்க வந்து தீவிரமான ஆளு, அதனால இப்ப இந்த பிரச்சனை இருக்குன்னா அதுக்குரிய 12ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க, சரியாயிரும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். 6ஆம் பாவம் வந்து நோய், 5ஆம் பாவம்ங்கிறது இயற்கை சார்ந்தது, மூச்சு பயிற்சி, தியானம், இயற்கை உணவு, பழங்கள், காய்கறிகள், இயற்கையான உணவுகள், இது எல்லாமே 5ஆம் பாவம். நீங்க நல்ல மூச்சு பயிற்சி, தியானம், யோகாசனம், நல்ல வெறும் காய்கள், பழங்கள், இயற்கை உணவு சாப்பிட்டீங்கன்னா நோய் தானா சரியா போயிடும். 5ஆம் பாவத்தை இயக்குனீர்கள் என்றால் 6ஆம் பாவம் செயலிழந்து விடும். அற்புதமான இயற்கை எப்படி படைச்சிருக்கு பாருங்க, அற்புதமா இருக்கு. ஆனா எங்களுக்கு இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை சொல்லி கொடுத்த எங்க குருநாதரே அதெல்லாம் முடியாது, நீ 6ஆம் பாவம் அப்படி இருக்குன்னு அனுபவிச்சா, ஆனா 5ஆம் பாவத்தை இயக்கியெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப அவருக்கு என்ன தெரியல? வேதாத்திரியம் தெரியவில்லை, செயல் விளைவு தத்துவம் தெரியவில்லை. அப்ப நானும் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர்கிட்டே நான் சண்டை போட்டேன். நீங்க வந்து இந்த இடத்துல தப்புங்க, நீங்க என் குருநாதராக இருந்தாலும் இந்த இடத்துல தப்பு, நான் அந்த இடத்துல வேதாத்திரி தத்துவத்தை தான் நினைப்பேன், நீங்க உங்க வேதாத்திரி தத்துவத்தை வச்சே பாக்குறீங்க அப்படிம்பாரு. ஆமா, நீங்களும் வாங்க கத்துக்குங்க பாருங்க அப்படின்னு. அவர் ஆனா பார்க்க வரமாட்டாரு. அவரு சொல்லி கொடுத்து அவர்களை கோடியா சம்பாதிக்கணுங்கிற அந்த நோக்கத்துல தான் இருக்கார். அதனாலதான் நான் இப்ப வந்து நான் வேதாத்திரியம்
தத்துவம் தெரிந்தவர்களுக்கு ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் எனக்கு வந்ததுக்கு காரணமே இதுதான். நம்ம மக்களாவது ஓரளவுக்கு இதை நடைமுறைப்படுத்துவாங்களே அப்படிங்கிறதுல. அதில் கார்த்திகேயன் நீங்க நல்ல நடைமுறைப்படுத்துறவரு. நீங்க அதை செய்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. மருத்துவம் சார்ந்த ஜோதிடம் மிக இன்னைக்கு தெளிவான வகுப்பு, அனைவருக்குமே பயனுள்ளதாகவே இருக்கிறது. செயல்படுத்துவார்கள் நிச்சயமாக. நம்ம மனவளக்கலை அன்பர்களும் தமிழ் ஆனந்த யோகா அருட்தொண்டர்களும் இதனை செயல்படுத்த விரைந்து முன்னிற்போம். வருமுன் காப்போம், அதுதான் இப்ப நம்ம பார்க்கணும். வந்த பின் பார்ப்போம் என்பது இல்லாமல் வருமுன் காப்போம். மோகனாம்மா பேசலாமா? ஹலோ, பேசலாங்களா? வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. என் பொண்ணு வந்து சுவாதி ஸ்ரீ துளாராசிங்க. அவளுக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசி. 1995 பிறந்தா. அவளுக்கு திருமணம் தடைப்பட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்ப எல்லாரும் இந்த மாசம் தை மாசம் முடிஞ்சிரும்னு சொல்றாங்க ஐயா. அது எப்படின்னு சொல்ல முடியுங்களா ஐயா உங்களுக்கு? அதாவதுமா இது எதை வச்சு சொல்றாங்கன்னா, ராசி துலாம் ராசி, ரைட்டு. அப்ப துலாம் ராசி அப்படிங்கும் போது அதுக்கு குருபலன் வந்துச்சா, இந்த பயிற்சி மாறுது, இந்த சனி பயிற்சி மாறுது. அப்ப இப்ப 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து 6ஆம் இடத்துக்கு போயிருது. இப்படி ஏதாவது ஒரு பயிற்சி வச்சுக்கிட்டு இப்ப முடிஞ்சிடும் அப்ப முடிஞ்சிடும் சொல்லுவாங்கம்மா. அது வந்து சும்மா வந்து மேம்போக்கா சொல்லக்கூடிய விஷயம் தானே தவிர, இவர்களுடைய லக்கினம் என்ன, லக்கினத்தினுடைய தொடர்பு என்ன, அதனுடைய உபநட்சத்திரம் என்ன, அவங்களுக்கு 7ஆம் பாவம் எப்படி தொடர்பு கொண்டு இருக்கிறது, சுக்கிரன் எப்படி இருக்கிறது, இது எல்லாத்தையும் கணிச்சு பார்த்துட்டு இவங்களுக்கு நடக்குமா நடக்காதா, எப்ப நடக்கும், எப்ப நடந்தா சுமூகமா நடக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் அப்பதாங்க சொல்ல முடியும். நீங்க நம்ம தமிழானந்த யோகத்துல ஆறுமுகம் ஐயா வந்து நம்ம ஜோதிட குரூப்ல போய் பாருங்க, நம்ம பிளேலிஸ்ட்ல ஆறுமுகம் ஐயா வந்து நமக்கு ஒரு 2-3 கிளாஸ் நடத்தி இருக்காரு. அதுல அவருடைய நம்பர் இருக்கும். சரிங்க. அந்த நம்பர்ல அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணினீங்கன்னா அவர் வந்து ப்ரொஃபஷனலா உட்கார்ந்து முழு நேரம் அவர் வந்து இதை பாக்குறவரு. எனக்கு வந்து இப்ப எனக்கு இவ்வளவையும் சொல்லி கொடுத்ததுல எனக்கு அதாவது ஜோதிடம் சொல்லி கொடுத்த குருநாதர் ஒண்ணு, அதை தெளிவாக சொல்லி கொடுத்தவர் இவரு. அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவரு உங்க ஜாதகத்தை கணித்து அவரை உங்களுக்கு தெளிவான எப்ப செய்யணும்னு சொல்லிடுவாருங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஆறுமுக ஐயா வீடியோல போய் அவர் நம்பர் எடுத்து நீங்க அவருக்கு போன் பண்ணுங்க. சரிங்க ஐயா. நன்மணி ஐயா சொன்னாருன்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இப்போ சிம்மத்துக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு, அதாவது செவ்வாய் வந்து 4க்கும் 9க்கும் வந்து அதிபதியா இருக்காரு. ஆமா. அவர் வந்து ராஜயோகாதிபதினு சொல்றாங்க. அவரே வந்து அதே சமயத்துல சிரராசியான சிம்மத்துக்கு அவரு ராஜயோகாதிபதியா இருந்தாலும் சிரராசிக்கு 9ஆம் இடத்தாலும் பாதகாதிபதியா போயிடுறாரு. அவர் 12ல மறைஞ்சா அவருக்கு நன்மை செய்வாரா? 12ல அது வந்து 12ல வந்து அப்புறம் கடகத்துல செவ்வாய் போனாங்க, அவர் நீச்சல் போவாங்க, அவரால் நன்மை உண்டா? இல்ல அப்படி அவர் வர்க்கோத்தமம் பெற்றால் நவாம்சத்திலும் 12ல நன்மை செய்வாரா? இப்போ அதாவது இதுல நிறைய இடம் இது மாதிரி வருங்கயா. அதாவது இப்ப 4-9ங்கிறப்ப ஒரு கேந்திர திரியோணாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் 12ல மறைஞ்சிட்டாரு அப்படின்னு பாக்குறோம். சரி, 9 பாதகாதிபதி மறைஞ்சிட்டார், நல்லது தானே அப்படின்னு பாக்குறோம். இதுல நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? இதான் இது குழப்பம். இத நீங்க இன்னும் வந்து அதை ஆழமா போய் அவர் எந்த நட்சத்திரத்துல இருக்கார், அவர் எப்படி தொடர்புல இருக்கார், அவரோட என்னென்ன தொடர்புகள் எல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சு நல்லது அதிகமா நடக்குமா கெட்டது அதிகமா நடக்குமா அப்படின்னு நம்ம அதை கணிச்சு பாக்குறதாங்க நம்ம திறமை. அதனால இவருக்கு நல்லதும் கெட்டதும் இணைந்து நடக்கும். நல்லது 80% நடந்து கெட்டது 20% நடக்கிறதுக்கும் இருக்கலாம். அது உள்ள போய் டீப்பா பார்க்கணும். அப்ப அப்படிதான் 12ல மறைந்து போறாருன்னா அப்ப பரவாயில்லையான்றத
இல்ல அது 12ஆம் இடம்னு மட்டும் சொல்லக்கூடாது. 12ஆம் இடத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு, அதோடு எந்தெந்த கிரகங்கள்லாம் தொடர்பு கொள்ளுது, இது கம்ப்யூட்டர்ல போட்டு போட்டு பார்த்தாதாங்க அது சொல்ல முடியும். இண்டிவிஜுவல் ஜாதகத்தை மேலோட்டமா சொல்ல முடியாது. தோராயமா பார்த்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தோராயமா பார்த்தா உங்களுக்கு ஒண்ணு, அதாவது அது 12ல போய் இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்கன்னா தோராயமா சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு அந்த 4-9க்குரிய அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும். கெட்ட பலன் கிடைக்க கூடாதுன்னா நீங்க சொந்த ஊரை தாண்டி வெளியூர்ல போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சொந்த ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். சரி சரி. ரொம்ப தூரத்துல போய் இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். எனக்கு லக்னாவில் போய் 12ல மறைஞ்சு பார்த்தேன். நான் சொந்த ஊரே வேணாம்னு சொல்லிட்டு சொந்த ஊர் பக்கம் போகவே மாட்டேங்கிறேன். அந்த ஊரை விட்டு வெளியே வந்த பிறகுதான் நல்லா இருக்கேன். அதுதான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ வந்து 7ஆம் இடமும் உபசாரமா இருந்துச்சு, நல்லா இருக்கணும்னா ஆக்டிவேட் பண்ணணும்னா 6ஆம் இடத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணா சரியா இருக்கும். எனக்கு 6ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா 7ஆம் இடம் வலு இழந்து போயிடும். அதாவது ஒரு பாவத்தினுடைய 12ஆம் பாவத்தை நீங்கள் வலுவாக செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த பாவம் அழிந்துவிடும், அது செயலற்று போய்விடும். அதனாலதான் இப்ப வந்து நிறைய எல்லாமே 6ஆம் பாவத்துல காசு 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 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அப்படிதான் சிதாமரத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா 6ஆம் பாவம் வேலை செய்யும். அது மட்டும் இல்ல, 5ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணி அதனுடைய பரிணாம பாவம் 7ஆம் பாவம், 7ஆம் பாவமும் வேலை செய்யும். அப்படிதாங்க பார்க்கணும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. கீதா தேவி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுமா ஐயா. இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியன் ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கு வச்சுங்களுக்கு ஐயா. சூரியன் ரொம்ப அதிகமா இருக்கு, செவ்வாய் அதிகம், இன்னொருத்தருக்கு அதிகமா இருந்தா எது டாமினேட்டிங் நேச்சர் ஐயா? எது வந்து எதை வந்து டாமினேட் பண்ணும் அதிகமா? அதாவது ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொன்னா இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கவர்மெண்ட்ல ரொம்ப அதிகாரம் மிக்க ஒரு பதவியில போய் உட்கார்ந்துருவார். சரிங்கய்யா. சூரியன்கிறது அரசாங்கம் சார்ந்த ஒரு இதுல போவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல செவ்வாயும் அதிகமா இருந்துச்சுன்னா, இப்ப ஒரு மிலிட்ரியில பெரிய அந்த ஒரு ஜெனரல் அப்படிங்கிற போஸ்டுக்கு போயிடுவாரு. போலீஸ்ல எஸ்பி டிஎஸ்பி அப்படி போவாரு. அது மாதிரி அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காருவாரு. அப்படி செவ்வாய் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா டம்மியான இடத்துல உட்காருவாரு. இப்போ நீங்க இப்ப உங்க டிபார்ட்மெண்ட்லயே வச்சுங்களேன், அந்த செவ்வாய் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நீங்க என்போர்ஸ்மெண்ட்ல போய் உட்காந்துருவீங்க. செவ்வாய் நார்மலா இருந்துச்சுன்னா நீங்க வந்து சூப்பரண்டா உட்காந்துருவீங்க. இது மாதிரி பொருத்தி பாக்கணுங்கம்மா. சரிங்க. இப்ப தனித்தனியா பார்த்தா சூரியனும் செவ்வாய் தனித்தனியா பார்த்தா எது டாமினேட்டிங்கா இருக்கும்? யாரு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பவர்? அது தொடர்பை பொறுத்து இருக்கு. அது தொடர்பை பொறுத்து அதாவது எல்லா கிரகமும் வேலை செய்யும். ஒரு கிரகம் தான் வேலை செய்யுதுன்னு இல்லை. ஆனா இது அந்த ஒரு கிரகம் எப்ப வேலை செய்யும்னு பாக்கணும்னா, உங்களுக்கு சூரிய திசை நடந்துச்சுன்னு சொன்னா சூரியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. மற்ற நேரத்துல எல்லா கிரகமும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் ஒத்து வராதுங்களா? அதாவது அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா. அது ராசி பொருத்தம் அப்படிங்கிறதுல மிதுனமும் கடகமும் அடுத்தடுத்து இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கும் அதுக்கும் 1, 2ன்னு வருது, ரெட்டப்படையில வருது. சரிங்களா? அப்ப இந்த ராசி பொருத்தம்ங்கிறது என்ன பண்ணுவோம்னா, அது ஒற்றைப்படையில இருந்துச்சுன்னா 1 நீங்க இருக்க அந்த உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ அந்த ராசி அமைச்சுன்னா 1, 5, 9ங்கிறப்ப ஒரு இணக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க. 2 அப்படிங்கும் போது ஒத்து வராதெல்லாம் சொல்ல முடியாதுங்கம்மா. 8, 12ல வந்துச்சுன்னு வச்சுங்க, 6, 8, 12ல வந்துச்சுன்னு வச்சுங்க, அப்ப வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அப்ப என்ன இருக்கும்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை.
இதனால ஒன்றும் வாழ்க்கை கெட்டு போகாது. என்ன அப்படிங்கிறோம்னா, நீங்க சினிமாவுக்கு போகலான்னு சொல்லுவீங்க, அவர் வேணான்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி அப்பப்ப வந்து ஒரு முரண்பாடுகள் வந்துகிட்டு இருக்குமே தவிர, அது எல்லா வீட்லயும் இருக்கக்கூடியதுதான். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிறதுக்காக சொல்றதுமா, அதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மற்ற இல்லங்க ஐயா, இல்லைங்கம்மா, குழந்தையே இல்லங்க ஐயா முதல்ல. இல்ல நீங்க மற்ற ஜாதகத்துல உங்க 7ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், லக்கின பாவம் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த ராசி வந்து 6, 8, 12 இருந்தாலுமே ஒண்ணும் செய்யாது. அதனால இதெல்லாம் வந்து சும்மா மேம்போக்கா பாக்குறதுங்கம்மா. இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக திரு கவிதா கோவிந்தராஜ், மறுபடியும் கேக்குறீங்களா? பேசுங்கம்மா கவிதாமா. அம்மா, எங்க அக்கா இப்ப பேசினாங்க மோகனான்ட்டு. அவங்க வந்து ஆறுமுகம் ஐயான்ட்டு நம்பர் குடுக்கறேன்னு சொன்னா, போய் பாருங்கன்னா அவங்களுக்கு தெரியல. அதனால சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் நம்பர் கவிதாமா, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் ஐயா. நான் அனுப்பி விடுறேங்க ஐயா. சரிங்கம்மா, சரிங்க. வாழ்க வளமுடன். நல்லது நல்லது, வாழ்க வளமுடன். அடுத்து திரிபுர சுந்தரி அவர்கள். திரிபுர சுந்தரி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுமா ஐயா. பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு 4 வருஷம் முடிய போகுது ஐயா. குழந்தை பெத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லை ஐயா. சரி சரி. நம்ம வந்து ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். மேம்போக்கா சொல்லியாச்சு. சரி. அது இப்போ என்ன செய்யறதுன்னு கடவுளை வேண்டதை தவிர வேற ஒன்னும் சொல்ற அதாவதுமா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 5ஆம் பாவம் குரு சொன்னேன் இல்லையா, 5ஆம் பாவம் வீக்கா இருந்துச்சுன்னு சொன்னா இவங்க முயற்சி பண்ணுவாங்க, நடக்காது, லேட் ஆகும். ஆனா குருவே ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு அந்த எண்ணமே வராது. அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு வீக்கா இருக்கும். ரைட்டுங்களா? அப்ப அது வீக்கா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த திசையோ புத்தியோ நடந்துகிட்டு இருக்கும். அந்த அந்த திசையோ புத்தியோ, அந்த புத்தி மாறிதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குரு மாறி அடுத்து சனி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சனி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த இவங்க எண்ணத்தை மாத்திக்குவாங்க. அதனால அப்படியே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த திசா புத்திகள் மாறும்போது அது மாறும். அதுக்குரிய காலம் என்னங்கிறத நம்ம உள்ள போய் அவங்களுடைய பார்த்தாதாங்க தெரியும். அது பெர்மனண்டா இல்லையா, இல்லை இப்ப தற்போது இல்லையா, அடுத்து கிடைக்குமா, இதெல்லாம் கிடைக்குங்க. அதெல்லாம் அப்படிதாங்க பார்க்கணும், இண்டிவிஜுவலா பார்க்கணுங்கண்ணா. அவங்க வந்து நம்ம மகரிஷியோட காயகல்பத்தை இன்ன வரையும் செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா. என்னைக்கு 17ஆவது வருஷத்துல கத்துக்கிட்டோம், இன்ன வரையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவரும் செய்யறாரு, அவங்களும் செய்யறாங்க. இப்ப நாங்க வந்து இல்ல இந்த இப்போ வந்து நீங்க குழந்தை பெத்துக்கணும், இன்னும் ஒரு 4-5 வருஷம் 2 வருஷம் மேல போச்சுன்னா வந்து குழந்தை பிறக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னா, அப்ப அவ சொல்றா, இல்ல நான் காயகல்பம் பண்றேன், மகரிஷியோட காயகல்பம் பண்றேன், அவருக்கு எல்லாம் தெரியும், அப்படி இப்படின்னு பேசுறாங்க ஐயா. நம்மளுக்கு காயகல்பம் பண்றதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருந்தாலும், காயகல்பத்துல நீங்க குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஓஜஸ் மட்டும் போடாம நட்டீங்க ஒண்ணு. ஓஜஸ் மட்டும் போடக்கூடாதுங்களா? ஆமா, ஓஜஸ் மட்டும் போடக்கூடாது. அது எப்பன்னா, இப்போ அவங்க ஜாதகத்துல வந்து ஒரு இந்த பீரியட் மாறி நல்லது வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பீரியட்ல அஸ்வினி முத்திரம் மட்டும் செய்யுங்க, ஓஜஸ் போடாதீங்க. 2 பேருமே சார்? ஆமா. ஓகே. அது காயகல்பம் பண்ணிட்டால் உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்களுக்கு குழந்தை எடுக்கும் அப்படின்னு இப்ப ஆசிரியர்கள் மொட்டனேன்னு சொல்லிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் ஓஜஸ் மட்டும் போடக்கூடாது. அதை மட்டும் சொல்லிடணுமா. ஆனா அதுக்கு நீங்க அந்த ஜாதகத்தை தெளிவா பாருங்க, எப்ப அந்த காலகட்டம் வருதுன்னு பாருங்க, பார்த்துட்டு அது மாதிரி செய்ய சொல்லுங்க. நீங்களும் வேணும்னா நீங்க அவங்க ஜாதகத்தை வந்து ஆறுமுக நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க அவர்கிட்ட காணுங்க, அவர் எப்ப முடியும் அப்படிங்கறத கணிச்சு சொல்லிடுவாருங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. அனிதா அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அனிதா அம்மா பேசுறீங்களா? நன்றி ஐயா, நிறைவு செய்து கொள்கலாம்.
இதுவரை அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்தார் ஜோதிட ஆச்சாரியா நன்மணி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை பெற்றிருப்பீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.